Hi sir. Thank you. உங்களை பத்தி ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் சார். So நான் வந்து I did my UG MBBS from Ramchandra. Then 2020 I started reading for civil services also. And at the same time நம்ம first two attempts I didn't clear prelims also. So obviously நம்மளே வந்து ஒரு ரியாலிட்டி செக் வருவோம். லைஃப் எப்படி போதோ அதே மாதிரி போய்க்கலாங்கிறது தான் நான் இருந்தேன். வெளியே ரொம்ப ஒன்றும் ப்ரீ பிளான் பண்ணி இந்த இயர் இது பண்ணும் அந்த இயர் அது பண்ணுங்கிறதுலாம் பண்ணல. இதுதான் ஆகணும்னு நான் 15 வருஷம் முன்னாடி நினைச்சேன்னு சொன்னா அது வந்து தப்பா இருக்கு. ஸோ டாக்டர் ராதாகிருஷ்ணன் சார் அவர் வந்து லைக் நான் வந்து லிட்டரலி நான் வந்து நியூஸ்ல தான் பார்ப்பேன். அவர் வரவும் அப்படியே நான் டிவியில பார்த்து ஒரு நேரில் பாக்குறேன் அந்த ஃபீல் வந்துச்சு. அவர் எனக்கும் கை கொடுத்தாரு. நான் எங்க அம்மாட்டெல்லாம் பார்ப்பாரு அவர்கிட்ட கை கொடுத்துருக்கேன் அப்படிலாம் பேசியிருக்கேன் சார். டாக்டர் மட்டும் இல்ல ஒரு ஆக்டரும் கூட அப்படின்னு ஏதோ ஒரு ஆட்ல பார்த்துட்டு கடையில பார்த்தோம் இவ்வளவு IAS ஆபீசர் எப்படி நீங்க ஆக்டிங் பண்ணீங்களான்னு கேட்கறது. வாட்ஸ்அப் டிபே கிரிக்கெட் தான். அதெல்லாம் தோனி அது விராட் கோலி. தோனிங்க ஏன்னா விராட் கோலி கிட்ட கேட்டாலும் அவர் தோனி தான் சார். அவ்வளவுதான். எல்லோ கலர்லயே தெரியாங்க உங்களுக்கு போட்டிருக்கேன் சார். கலர்லயே அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி அந்த ஃபயர். And he also got 7 to 8 gold medals. Yeah, 7 medals in UG, 8 in PG. நானா ஒண்ணுமே கிடையாது. லிட்டரலி வந்து UG அப்படியே சும்மா போயிட்டு அட்டெண்ட் பண்ணிட்டு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு யூடியூப் பண்றதுக்கே நமக்கு டைரிங்கா இருக்கு. படிச்சுக்கிட்டு NEET PG படிச்சுக்கிட்டு UPSC படிச்சுக்கிட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அட்டெண்ட் பண்ணிக்கிட்டு அகாடமி அதுவும் பேஷன்ஸ் அட்டெண்ட் பண்றது. PG வந்து லைக் see நம்ம ஒரு டாக்டர் இல்ல நமக்கு வேலை எவ்வளவு இருக்கும் அந்த வேலையை பார்த்து நீங்க எப்படின்னா பண்ணீங்க. டியர் Saranified squad, MBBS சீட் எடுக்கிறதே நம்மள நிறைய பேர் டிஃபிகல்ட்டான ப்ராசஸ். MBBS டாக்டர் உண்டா அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்போம். டாக்டர் ஆகிறதே கஷ்டப்பட்டு நீட்டை கிராக் பண்ணிருப்போம். இப்ப நிறைய பேர் நீட் ஆஸ்பிரன்ஸ் நீங்க பாத்துட்டு இருப்பீங்க, கிராக் பண்ண ஆசைப்படுவீங்க. உங்க எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷன் இல்ல, பெரிய மோட்டிவேஷன் இல்ல, ஜைஜான்டிக் மோட்டிவேஷன். நான் உங்ககிட்ட இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு ஸ்பெஷல் பர்சனை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். தட் பர்சன் இஸ் நோன் ஆல் ஓவர் தமிழ்நாடு. கவலையே இல்லை. பட் நம்ம கூட எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நான் அவர்கிட்ட கேட்டேன் நம்ம நீட் பசங்களுக்கு அண்ட் ஆல்சோ இதை பாக்குற கோடான கோடி டாக்டர்ஸ், நீட் PG ஆஸ்பைரன்ஸ் எல்லாருக்குமே அண்ட் UPSC ஆஸ்பைரன்ஸ். இப்போ ஒரு க்ளூ கொடுத்திருக்கேன் தெரியுமா? இப்போ நான் அவரோட இன்ட்ரடக்ஷன் வரேன். UPSC ஆஸ்பிரன்ட்ஸ்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இப்போ இந்த வீடியோ ஒரு கேம் சேஞ்சரா இருக்கு. அந்த UPSCலே கண்டுபிடிச்சிருப்பீங்க யாரை பத்தி சொல்ல போறேன்னு சொல்லிட்டு. சோ அவரை பத்தி ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் சொல்லிட்டு அவரை இன்ட்ரடியூஸ் பண்றேன். அப்பா பெரிய IAS ஆபீசர், அவரு MBBS டாக்டர் ஆகணும் ஒரு ஆசை சின்ன வயசுல டாக்டர். அப்புறம் PG MD மெடிசன் அதையும் முடிச்சிட்டாரு. அடுத்து ஹாஸ்பிட்டல்ல அவர் நினைச்சா எவ்வளவு வேணா இது பண்ணலாம். பட் வாண்ட்ஸ் டு சர்வ் த கண்ட்ரி, வாண்ட்ஸ் டு டூ வாட் ஹி வாண்டட் டு டூ, லவ் டு டூ. அதனால he worked really hard and cracked IAS, which is UPSC, and it's none other than நம்ம டாக்டர் அரவிந்த் ராதாகிருஷ்ணன் சார். ஹாய் சார். தேங்க்யூ. நீங்க சார்லாம் எதுவும் கூப்பிடுவேன், ஃப்ரீயாவே இருந்துக்கலாம். ஓகே, நான் அண்ணா தான் சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு என்னன்னா உரிமையா சொல்றேன், ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஒன் ரீசன். ஏன்னா நம்மள மாதிரி இப்ப நான் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், ஃபைனல் இயர் MBBS ஸ்டூடெண்ட், டீமே நம்ம பாக்குற எல்லாருமே அந்த மாதிரி தான். அங்கல இருந்து நீங்க போய் MD படிச்சு அதுக்கப்புறம் UPSC கிராக் பண்ணிருக்கீங்க சார். லைக் இட்ஸ் ரியலி இன்ஸ்பிரேஷன் டு மீ அண்ட் லாட் ஆஃப் ஆஸ்பைரன்ஸ் ஓவர் தேர். ஸோ உங்களை பத்தி ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் சார். ஸோ நான் வந்து I did my UG MBBS from Ramchandra. Then 2020 I started reading for civil services also. And at the same time நம்ம first two attempts I didn't clear prelims also. So obviously நம்மளே வந்து ஒரு ரியாலிட்டி செக் வருவோம் இல்லையா, நம்ம வந்து பண்றது கரெக்டா, நம்ம இப்படி சிவில் சர்வீசஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லி பண்றோம், பட் MBBS பண்ணிட்டு அதை அப்படியே வச்சிருக்கோமேனு. ஸோ சரி ரெண்டுத்துக்குமே சேர்த்து படிக்கலாம். என்ன வந்துச்சுன்னா என்னோட சிவில் சர்வீசஸ்ல என்னோட ஒரு 500 மார்க்ஸ் ஆப்ஷனல்ஸ்னு சொல்லுவாங்க. அதுவுமே மெடிக்கல் சயின்ஸ் தான் வச்சிருந்தேன். ஏன்னா எனக்கு மெடிசின் தெரியும்னு எனக்கு ஓரளவுக்கு நல்லா பண்ணிடுவேன்னு தெரியும். அண்ட் எதுவுமே தெரியாத ஒரு கொஸ்டின் வந்துடுன்னு தெரியும். ஸோ அதுதான் சூஸ் பண்ணேன். ஸோ ரெண்டுத்துக்குமே ஒரே போர்ஷனால் நீட் PGயும் இதையும் சேர்த்தே படிக்கலாம்னு சொல்லி படிச்சுட்டு 21 wrote my first NEET. I got, but I wanted to give another attempt and I gave another attempt. And 22 I joined my PG general medicine also from Chettinad Medical College. I still remember நம்ம என்ன May 20th வந்து நீட், June 6th வந்து ப்ரிலிம்ஸ். 2 weeksல 2 எக்ஸாம் இருந்துச்சு. 2 வாரத்துல நீட்டும் இதுவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பட் தட் இயர் I cleared mains and I cleared interview also, but I got 361st rank and I was getting IRMS services. பட் நம்ம PGயும் பண்ணிட்டு இருக்கோங்கும் போது நம்ம பேலன்ஸ் பண்ணோம் இல்லையா. நம்ம PG விட்டுட்டு ஒரு சீட் கஷ்டப்பட்டு இது பண்றது எவ்வளவு கஷ்டம் நினைச்சிட்டேன். இது கிடைச்சிருக்கு, நம்ம அதை விட்டுட்டு நம்ம இது போயிட்டு, ஏன்னா இப்போ IRMS கிடைச்சாலுமே இட்ஸ் வெரி ப்ரெஸ்டீஜியஸ் சர்வீஸ். பட் திருப்பி எல்லா ஆஸ்பிரன்ஸ் மாதிரி நான் எழுதுவேன்னு எனக்கு தெரியும். இப்போ ஜென்ரலாவே குரூப் A சர்வீஸ் will try to write it once more time at least, even if they're happy with the service. So நம்ம அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு இயர் UPSC டிராப் பண்ணிடலாம். நம்ம நீட் டிராப் பண்றோம் அந்த மாதிரி ஒரு இயர் டிராப் பண்ணிட்டு எழுதாமே இருக்கலாம். ஏன்னா அதுலயும் அட்டெம்ப்ட்ஸ்லாம் கவுண்ட் பண்ணிட்டா அப்போ வந்து கொஞ்சம் எவ்ரிபடி வரிட் என்ன இது வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். தென் செகண்ட் இயர் மிடில் தான் I wrote the 4th attempt. அப்போதான் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டு இன்டர்வியூல I got 80th rank. லைக் இவ்வளோ ஷார்ட்டா இன்னும் ஒரு 1.5 நிமிஷத்துல சொல்லிட்டாரு. பட்
ஐ கேன் ஃபீல் ஒரு இதை நான் இமேஜின் பண்ணி பாக்குறேன் சார். நான் அண்ணானே சொல்றேன், இது பாருங்க சார் அந்த ஒரு அவ்வளவு ரெஸ்பெக்ட், பட் இருந்தாலும் அது யோசிச்சு பார்க்கும்போதே ஒரு கூஸ் பம்ஸா இருக்கு. எனக்கு ஆக்சுவலி புல்லரிக்குது. ஏன்னா நீங்க சொன்னீங்க தெரியுமா, எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சாலும் என் ஏம் ஒன்னா இருந்துச்சு, அதுக்காக நீங்க முயற்சி பண்ணுன்னு சொன்னேன். அதுதானே இப்போ லைக் நிறைய பேருக்கு அந்த மோட்டிவேஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். வித் திஸ் ஸ்ட்ராங் மோட்டிவேஷன் நீங்க ஆஸ்க் யூ क्वेश्चन, இந்த சின்ன வயசுல நம்ம இந்த சின்ன வயசுலாம் எஸ் ஐம் கோனா பிகம் a டாக்டர், அப்படி ஸ்டெத்தஸ்கோப் மாட்டி வர்றது, அப்படியே இதெல்லாம் கேட்கறது, அதெல்லாம் பண்ணிருக்கீங்களா? பண்ணிட்டு டாக்டர் ஆகணும் ஒரு ஆசை இருந்துச்சா? எப்படி நான் அந்த ஒரு டாக்டர் ஆனேன்? ரெண்டு விஷயம். நான் ஜென்ரலாவே வந்து ரொம்ப நான் வந்து ஐ வில் நாட் பி சம்படி ஹூ இஸ் லைக் ரொம்ப பிளான் பண்ற டைப் கிடையாது. இந்த சென்ஸ் என்னன்னா, நம்ம என்னைக்குமே நான் என்ன ஃபீல் பண்ண, பிளான் பண்ணா அது வந்து ஏதாச்சும் ஒன்று ஆஃப் பீட் ஆகும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ், ஹவு லைஃப் டேக்ஸ் யூ, அதே மோட்ல தான் ஐ ஜென்ரலி பி கோயிங். பட் ஆப்வியஸ்லி நம்ம வந்து டாக்டருங்கிறது செவரல் பீப்புளோட ட்ரீம் மாதிரி, இட் வாஸ் மை ட்ரீம் ஆல்சோ. அண்ட் ஐ ஃபெல்ட் இட் பீங் அ டாக்டர் வில் பி யூஸ்ஃபுல் ஆல்சோ ஃபார் த சொசைட்டின்னு. பட் அட் த சேம் டைம் யூ வாண்ட் அ பிகர் பிளாட்ஃபார்ம் டு சர்வ் இல்லையா? இப்போ நான் வந்து ஐ யூஸ் டு டெல் ஃபார் என்னோட யூபிஎஸ் இன்டர்வியூலேயே தே ஆஸ்க் இந்த மாதிரி ஏன் நீங்கள் டாக்டர் ஏன் வரீங்கன்னா, என்னோட ஸ்டாண்டர்ட் ஆன்சர் என்னவா இருந்துச்சுன்னா, தட் நான் டாக்டர்னா மேக்ஸிமம் ஒரு வார்ட் ஆஃப் 30 பெட்ஸ் ஐ கேன் டேக் கேர். பட் இதுல வந்து செவரல் டைம்ஸ் யூ ஆர் மோர் ஆக்டிவ் இன் ப்ரிவென்டிவ் மெடிசன். ஸோ அது வந்து ஐ ஆல்வேஸ் ஃபவுண்ட் இட் மச் மோர் ஒரு டிஃப்ரெண்ட் திங் இன் சிவில் சர்வீசஸ். ஏன்னா இப்போ எனி இன்ஃபெக்ஷன் வரதுக்கு முன்னாடியே ப்ரிவென்ட் பண்றது இஸ் மச் மோர் பெனிஃபிஷியல் இல்லையா? ஸோ அது வந்து ஆல்வேஸ் தேர் இஸ் மோட்டிவேஷன். பட் அகைன் அதான் நான் சொல்ல மாதிரி தான், நான் எவ்ரி அதர் பர்சன் லைஃப் எப்படி போதோ அதே மாதிரி போய்க்கலாங்கிறது தான் நான் இருந்தேன். இல்லையா ரொம்ப ஒன்றும் ப்ரீ பிளான் பண்ணி இந்த இயர் இது பண்ணும் அந்த இயர் அது பண்ணுங்கிறதுலாம் பண்ணல. அப்புறம் உங்க ஃபாதர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆல் ஓவர் தமிழ்நாடு, டாக்டர் ராதாகிருஷ்ணன் சார். அவர் வந்து லைக் நான் வந்து லிட்டரலி நான் வந்து நியூஸ்ல தான் பார்ப்பேன். பார்த்துட்டு எனக்கு வந்து லைக் எங்க காலேஜ்ல வந்து ஒயிட் கோட் செரிமனி, சரிங்களா, ஸ்டான்லில வந்து 2021 ஒயிட் கோட் செரிமனி. சார் வராரு. சார் வந்துட்டு அவர் வரும்போது அப்படியே நான் டிவில பார்த்து ஒரு நேர்ல பாக்குறேன், அந்த ஃபீல் இருந்துச்சு. வந்த உடனே நான் வந்துட்டு அவர் கை கொடுத்தாருல ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ல நம்ம கொஞ்சம் ஆர்வமா போல, அவர் எனக்கும் கை கொடுத்தாரு. நான் எங்க அம்மாட்டெல்லாம் அம்மா பாரு அவர்கிட்ட கை கொடுத்துருக்கேன் அப்படிலாம் பேசியிருக்கேன். அவர் செம்ம ஆக்சுவலி அதை நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். that I'm taking you interview sir. I'm so happy sir. I'm happy to come to your life. ரொம்ப thank you so much sir. ஏன்னா எனக்கு வந்து இதெல்லாம் ட்ரீம் சார். லைக் உங்களுக்கு எப்படின்னு தெரியல சார், எனக்கு வந்து அப்படியே நான் அவங்களோட சன்னை இன்டர்வியூ எடுக்கிறேன் அண்ட் நீங்க இவ்வளவு அச்சீவ் பண்ணிருக்கீங்க, உங்களை நான் இன்டர்வியூ எடுக்கிறேன், எவ்ரிதிங் வாஸ் a dream. அண்ட் நீங்க என்னைக்காச்சு லைக் ஃபாதர் வந்து இந்த மாதிரி ஐஏஎஸ் சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர், அது என்னைக்காச்சும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கா, நம்ம அப்பா ஐஏஎஸ் இருக்காரு நானும் ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு வெரி ஒரு ஃபயர், அந்த காம்படிட்டிவ்னஸ்? ஸோ இப்போ எப்படின்னா அதான் 2 things நீங்க கேட்டகிரிங்கன்னா, 1 இன்ஃப்ளூயன்ஸ் பர்சே அந்த வேர்டு எடுத்துக்கிட்டோம்னா இன் யூபிஎஸ்சி அது அப்சல்யூட்லி நில்லா தான் இருக்கும். சரி, ஏன்னா அது வந்து ஒரு சிஸ்டம் மாதிரி, அது இட்ஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் பாடி. நம்மளுக்கு என்ன கொஸ்டின் வருதுங்கிறது அங்கே உள்ள இருக்கிறவங்களுக்கே தெரியாது. நான் லெட் அலோன் வெளியில இருக்கிறவங்க ஒரு சம் ஐஏஎஸ் இருந்துச்சு, உள்ள இருக்கிறவங்களுக்கே என்ன கொஸ்டின் வரப்போகுதுங்கிற ஐடியா இருக்காது. அது என்ன, இட் இஸ் வெரி வெரி இது. ஏன்னா யூ ஸ்டில் செவரல் டைம்ஸ்ல ரொம்ப ஜோக்கா சொல்லுவாங்க, இந்த அவங்க வந்து எவ்ரி திங் அண்டர் த ஸ்கை இஸ் யூபிஎஸ்சின்னு தே வில் டெல். அது இட் இஸ் நாட் ட்ரூ, பட் தே வில் டெல். ஸோ அந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸ் அப்சல்யூட்லி நோ. பட் எங்கே அவர் ஹெல்ப் பண்ணாருன்னா, ஹி ஹஸ் கான் த்ரூ த சேம் கிரைண்ட் இல்லையா ஆஃப் ரைட்டிங் த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். ஸோ ஹீ நோஸ் எப்போ ஒரு டல்னஸ் வரும், எப்போ ஒரு இது வரும், கான்ஃபிடன்ஸ் வரும்னா அவருக்கே தெரியும். மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ஒரு 1 week பிஃபோர் வந்து சொல்வார், எதுவுமே படிக்காத மாதிரி தான் இருக்கும்னு he will always tell. அண்ட் அந்த விதமான ஒரு மோட்டிவேஷன் he will always give. தட் என்னன்னா, இப்போ எங்க நம்மளுக்கு வந்து டஃபா ஃபீல் பண்ணுவோம், இப்போ ஒரு மெயின்ஸ் எழுதியாச்சு ரிசல்ட் என்ன வரலன்னா ஒரு எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும், எல்லா ஆஸ்பிரன்ஸ்க்குமே. அது எல்லாமே மை டாட் யூஸ் டு ஹெல்ப் மீ அவுட் இன் தட். அகைன் நான் நிறைய இடத்துல நான் சொன்ன மாதிரி தான், அவர் எழுதின போது இருந்த ப்ரிலிம்ஸ் பேட்டர்னோ சரி, நான் இருந்தது நிறைய இது டிஃப்ரெண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு மென்டல் சப்போர்ட்டா நிறைய இருந்தாரு. ஸோ அந்த விதத்துல இட் வாஸ் ஆல்வேஸ் கிரேட் சார். ஆக்சுவலி செம மோட்டிவேட்டிங்கா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ சார் லைக் மெடிக்கல் நீங்க சூஸ் பண்ணீங்க, லைக் நீங்க சொன்ன மாதிரி தான் நீட் பிஜி எழுதிட்டு நான் இதுவும் போத்தா இது பண்ணணும். லைக் எந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல யூ ரியலைஸ் லைக் யூபிஎஸ்சியும் நான் எழுதலாம் அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் வந்துருக்கும். அந்த ரியலைசேஷன் எப்போ எக்ஸாக்டா? ஸோ அதான் நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்ச அந்த கோவிட் வந்து அந்த டைம் கொடுத்துச்சு யோசிக்கிறதுக்கு. இல்லைன்னா லைஃப் அப்படியே ஃபாஸ்டா ஓடிட்டு இருந்துச்சு. நானும் அப்படிதான் சார், டாக்டர் உங்களை மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி அந்த டைம் கொடுத்த போது தான் யூ ஸ்டார்ட் டு ரியலைஸ் இட். யூ ஹவ் டன் MBBS, யூ வாண்ட் டு பி இன் த வார்ட், பட் தெர் ஆர் சர்டன் சிச்சுவேஷன்ஸ் which are not letting youங்கும் போது யூ ரியலைஸ் இட் somehow you should be of some use இல்லையா? இது யூ டோன்ட் வாண்ட் சும்மா சிட் அட் ஹோம் அண்ட் ஜஸ்ட் ரிலாக்ஸ் அண்ட் இட் இஸ் குட். ஆனால் எவ்வளோ நாளுக்கு தான் பண்ணிட்டு இருக்கிறதுன்னு ஒரு இது வருது இல்லை? ஸோ கெட்டதுலயும் நல்லது நடந்துருச்சு கோவிட் அப்போ. இல்லை இட் இஸ் அ வெரி இது. நாங்கள் செகண்ட் வேவ்லாம் we went for இது வார்ட் டியூட்டிஸ் இன்டர்ன்ஷிப்ல. ஸோ ரொம்ப ட்ராமாட்டிக்கா இருந்திருக்கும். ஆமா ஆமா, ஐ ஸ்டில் ரிமெம்பர் there was this one thing where line of 4 beds or 1 family.
ஸோ நான் என்ன நினைச்சேன், நீங்க சொன்ன கெட்டதோ நல்லது மாதிரி, சரி அட்மிட் ஆயிட்டாங்க, எல்லாம் சேர்ந்தாச்சு அட்மிட் ஆனாங்க. ஸோ சம் அமௌண்ட் வேணா ஈவன் நர்ஸும் அந்த பிபி போட்டிருக்காங்க, நாங்களும் பிபி போட்டு ஆஸ்ட்ரோநாட் மாதிரி உள்ள வரும்போது அவங்களுக்கு ஒரு ஃபீலே இருக்காது இல்லையா? இப்ப நம்மளே வந்து பேஷண்ட் இப்படி தொட்டு இப்படி பேசிதானே இது பண்ணுவோம், மெடிசன் டெம்பரேச்சர் பார்க்கிறது கூட ரொம்ப டஃப். ஆமா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஐ தாட் இது ஃபேமிலியா இருக்கும். தென் தி 6th bed I went was one very old person. சரியா, அவர் வந்து சடனா அவர் என்ன பாட்டு ஏதாவது தொந்தரவு இருக்கானா, இல்ல ஃபோன் பேசணும் எனக்குனாரு. ஸோ சரி ஃபோன் எங்க பாருன்னா ஃபோன் இல்லைன்னு, நம்மலாம் அந்த காலத்துல ஒரு பிளாஸ்டிக் கவருக்குள்ள நம்ம ஃபோன் அது போய் எடுத்துக்கோப்பான்னு ஃபோன் பண்ணா, he dialed his daughter and he gave, நீ பேசிற ஒரு தரம் எனக்கு என்னன்னு சொல்ல தெரியலன்னு இருக்கும். அப்புறம் அந்த டாக்டர் அழுதுகிட்டே சொன்னாங்க, இல்ல சார் 4 days ஆச்சு உள்ள இருக்காங்க, நான் பார்க்கவும் முடியல, என்னால என்னதான் நடக்குன்னு தெரியல. தென் நான் ட்ரக் ஷீட்லாம் பார்த்தேன், நார்மலா கோவிடுக்கு கொடுக்குற ஃபீவர் கொடுக்குறது அதெல்லாம் போயிடுச்சு. சரி வேற ஏதாச்சும் தொந்தரவு இருக்கா இல்லையானா, தென் ஷீ செட் இல்ல he will not tell, பட் அவர் வந்து ஸ்டூல்ஸ் தட் இஸ் மோஷனே போக மாட்டார் ரெகுலரா, மட்டும் ஒரு தரம் கேளுங்களேன் சார். நான் கேட்ட உடனே he started crying and he said, ஆமா 4 நாளா போல, ஆனா யார்கிட்ட சொல்லன்னு தெரியல. அதுக்கு தானே நாங்க வர டாக்டர் ரவுண்ட் காலையில் நைட் வர சொன்னாதானே தெரியும். தென் சிம்பிள் ஒரு இது லாக்ஸேட்டிவ் கொடுத்தா he became better, but that is how you feel it. It is you realize certain things and all that, how just ஒரு phone call he is having that shyness to tell it outside to a doctor. ஏன்னா he is not recognizing that person as a doctor. நம்ம ஒயிட் கோட் போட்டு இதை போட்டு ஸ்டெத்தை போட்டு வரது வேற, பிபி போட்டு இது வரது வேற. those are all tough times. அது வந்து we cannot சொன்ன உடனே தான் சார் எனக்கு ஒரு மாதிரி அது அந்த சிச்சுவேஷன் யோசிச்சு பாக்குறேன் அங்கே Saranified squad. லைக் எப்படின்னா, சரி இப்போ நம்ம வந்து அசால்ட்டா சொல்றோம் MBBS ஸ்டூடெண்ட் ஸ்டைல் மெடிக்கோஸ்னு போடுறோம், ரீல்ஸ் போடுறோம், எல்லாமே. திங்க் அபவுட் அந்த டைம் எல்லாம் வந்துட்டு லிட்டரல் லாக்டவுன், ஒரு வண்டி போகாது, லைக் லிட்டரலி ஹாஸ்பிட்டலா இருந்தா கூட நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் எப்படி சார் ஓவர் கம் பண்ணீங்க? நீங்க உங்களுக்கு போயிட்டு லைக் ஒரு மாதிரி காஃப் ஏதோ வந்து லைக் பயந்துருக்கீங்களா? ஆமா ஆமா, நாங்கெல்லாம் வந்து வீட்டுல ஆல்வேஸ் போயிட்டு வந்தாலே ஒரு இது இருக்கும்ல, ஏன்னா ஐ வாஸ் a day scholar, ஃபாதரும் போயிட்டு வரல. ஆமா ஆமா. சோ நம்ம என்ன குளிப்போம் இது பண்ணுவோம், பட் எவ்வளவுதான் நம்மளும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுன்னு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அந்த விதமா அது எல்லாருக்குமே, இட் இஸ் நாட் ஜஸ்ட் அஸ் இல்லையே, நீ டாக்டர் ஒரு டூயிங் அட் தட் டைம் இட் வாஸ் வெரி டஃப் ஃபார் தம். ஸோ அந்த விதத்துல that period was a very grim period. ஸோ நீங்கள் அந்த கெட்டதுல நல்லதுன்னு சொன்னாலுமே அது ஒரு grim பீரியடாக தான் இருந்துச்சு. That was the time I had time to introspect and I said, so why don't we give this a tryங்கிற மாதிரி தான் it started. இல்லையா, இதுதான் ஆகணும்னு நான் 15 வருஷம் முன்னாடி நினச்சேன்னு சொன்னா அது வந்து தப்பா இருக்கும். இந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல ஐம் டாக்டர், இந்த வசூல் ராஜ் சகலகலா டாக்டர் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. சொன்னவங்க தான் ஞாபகம் வருது, டாக்டர் மட்டும் இல்ல ஒரு ஆக்டரும் கூட அப்படின்னு நிறைய ஆட்ஸ் அடிச்சிருக்கீங்க. அந்த தேர்ட் இயர்ல எல்லாருமே ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணுவாங்களே, நீங்க எப்படி செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர்ல ட்ரை பண்ணா அந்த மாதிரி நானுமே அந்த தேர்ட் இயர்ல டைம் இருக்குங்கும் போது, தென் இது மை மதர் இஸ் இன் மீடியா அண்ட் ஷி ஹஸ் குக்கரி ஷோங்கும் போது அதுலயே அங்க அந்த கேமராமேன் பார்த்து தென் ஐ காட் சம் ஆட் சான்சஸ். ஆனால் அது ஒரு போச்சு, ஃபைனல் இயர் வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் அட்டெண்டன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சேங்க. நீங்க பாருங்களேன், அதாவது இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நானும் யோசிப்பேன், ஏதோ ஒரு ஆட்ல பார்த்து கடையில பார்த்தோமா, அப்புறமா நான் நம்பல. சரி கேட்டா நல்லா இருக்காது, இவ்வளவு பெரிய IAS ஆஃபீஸர் எப்படி நீங்க ஆக்டிங் பண்ணீங்களான்னு கேட்கறது. ஆனா அவரு எங்கிட்ட சடனா சொல்றாரு, நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு. அப்ப வந்து ஒரு ஷாக் ஆன பாருங்க, அது நீங்க தானா சார், நீங்க தானா அப்படின்னு ஷாக் ஆனதான் ரியலைஸே பண்ணேன். சார் செம்ம, நான் ஆக்சுவலி எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்றதுன்றது. அதையும் தாண்டி இஸ் ஆல்சோ ஸ்போர்ட்ஸ் பர்சன். ஸ்போர்ட்ஸ் பத்தி சொல்லுங்க. ஸ்விம்மிங், நம்ம அந்த கிரிக்கெட், வாட்ஸ்அப் டிபே கிரிக்கெட் தான் அவ்வளவு பிடிக்கும் நினைக்கிறேன். இல்ல கிரிக்கெட் பிடிக்கும். கிரிக்கெட் அண்ட் டென்னிஸ் போத் ஐ பிளே. இப்பதான் இந்த பேட் எல்லாம் ட்ரை பண்றேன், பட் ஆனா ஸ்டாண்டர்டா கிரிக்கெட் அண்ட் டென்னிஸ் ஐ எம் வெரி மச் டு இட். I used to play இந்த டீம் என்னால, நம்ம காலேஜோட பேட்ச் டீம் என்னால SRMC. பட் அகைன் அதான் நம்ம போஸ்ட் பிஜி அண்ட் UPSC சைட் பை சைடுங்கும் போது அது கொஞ்சம் இது வந்துடும். ஆனா நீங்க ரிலாக்ஸ் பண்றதுக்கு என்னைக்கோ ஒரு நாள் ஸ்போர்ட்ஸ், அவ்வளவுதான். அண்ட் இப்பதான் இந்த கேள்வி, இதை நீங்க ஆன்சர் பண்ணியே ஆக வேண்டும். இந்த கேள்வி $1 million கொஸ்டின். தல தோனி ஆர் விராட் கோலி? கிங் கோலி. கம்பீர் மாதிரி ஆல்வேஸ் தோனிங்க. ஏன்னா விராட் கோலி கிட்ட கேட்டாலும் அவர் தோனி தான் சார். அவ்வளவுதான், எல்லாம் நம்ம ஊறி இருக்க ரத்தத்திலே. சூப்பர் கிங்ஸ்ல ஃபேனா இருந்துட்டு we cannot be சூப்பர். ஆக்சுவலி I was expecting தல ஒரு yellow கலர்லயே தெரியலையாங்க உங்களுக்கு போட்டிருக்க கலர் கலர்லயே, அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி, அந்த ஃபயர். அண்ட் ஆல்சோ காம்படிட்டிவ் எக்ஸாம் ஓகே, எல்லாம் ஓகே. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கூல்ல அப்போ காலேஜ் அப்பலாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறாங்கன்னா இந்த அகாடமிக் அவ்வளோ சரி ஓகே, கிளாஸ்ல ஜஸ்ட் பாஸ் அந்த மாதிரி ஆயிடும்.
உங்க ஐஏ மார்க் எக்ஸாம் மார்க்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நானே சொல்றேன் இவர் மினிமம் மார்க் 81. அப்பதான் கேட்டோடனே கேட்டேன், இன்னும் எல்லாத்துலயுமே ஆனர்ஸ் எடுத்து வச்சிருக்காரு. அவ்வளோ லைக் எஃபர்ட்ஸ் போட்டிருக்காரு. He also got 7 to 8 gold medals. Yeah, 7 medals in UG, 8th on PG. That is one topic on state level competition. Inspiring actually. Balancing everything. I know நான் உண்மையாலே சொல்றேன். ஒரு இல்ல நான்லாம் ஒண்ணுமே கிடையாது. லிட்டரலி வந்து யூஜி அப்படியே சும்மா போயிட்டு அட்டன் பண்ணிட்டு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு யூடியூப் பண்றதுக்கே நமக்கு டைரிங்கா இருக்கு. படிச்சுக்கிட்டு நீட் பிஜிக்கு படிச்சுக்கிட்டு யூபிஎஸ்சிக்கு படிச்சுக்கிட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு அகாடமி அதுவும் பேஷன்ஸ் அட்டன் பண்றது. பிஜி வந்து லைக் சி நம்ம யூஜி டைம்ல அட்டன் பண்றோம். யூஜி டைம்ல சில பேர் ஆசைப்படலாம் யூபிஎஸ்சி கிராக் பண்ணா எவ்ரிதிங் எஸ் ஃபைன். பட் பிஜி அப்போ நம்ம ஒரு டாக்டர்ல நமக்கு வேலை எவ்வளவு இருக்கும், அந்த வேலையை பார்த்துட்டு நீங்க எப்படின்னா பண்ணீங்க? இல்ல அதான் 2 things. என்னன்னா ஒன் இஸ் நான் பிஜி சேர்ந்ததுமே வந்து நானா வாலண்டியர், obviously family also wanted me to, but I also wanted to study in post graduation. The depth of knowledge is different நம்ம பிஜில படிக்கிறது. ஏன்னா அதுலயுமே நீங்க சூப்பர்ஃபிஷியலா படிச்சுட்டு வரலாம், பட் அந்த டெப்த்ங்கிறது இஸ் டெஃபினெட்லி தேர் இன் போஸ்ட் கிராஜுவேஷன். அட் த சேம் டைம் என்னன்னா நம்ம இப்போ டியூட்டி டே பாக்குறோம்னா கோ பிஜிஸ்லாம் அதர் பிஜிஸ்லாம் பாக்குறீங்கன்னா டெஃபினெட்லா யூ வில் ஆல்சோ அக்ரி தட் டியூட்டி டேனா தட் 36 hours யூ கேனாட் டெல் தட் ஐ வில் நாட் சி a case. இல்லை நான் டயர்டா இருக்கேன்னு சொல்லவே முடியாது. ஸோ தோஸ் 2 daysல நான் வந்து நான் என்னோட ஷெட்யூல்ல இருந்து எடுத்துருவேன். இப்போ நான் வந்து Thursday யூனிட்ல தான் is in first year. Thursday Friday was never a day for me to study. அன்னைக்கு சடனா நைட் 3 o'clock மேலே இட் இஸ் ஃப்ரீ, எமர்ஜென்சி இஸ் ஃப்ரீ, யூஆர் ரிலாக்ஸ்ட்னா நான் வந்து ஐ யூஸ் டு ஸ்டடி இன் தட் டியூட்டி டாக்டர் ரூம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இல்லையா. கேஸ் வருதுன்னா நம்ம வந்து எனி சென்சிபிள் பர்சன் வில் நாட் பி லைக் நான் யூபிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கேன் கேஸ் பார்க்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. இதனால என்ன ஆச்சுன்னா ஸோ வி யூஸ் டு ஷேர், கோ பிஜிஸ் இருப்பாங்க யூஸ் டு ஷேருங்கும் போது நான் எனக்கு இன்டர்வியூ ஸ்டேஜ் வரும்போது ஒரு 2 weeks லீவ் வேணும் படிக்கிறதுக்குங்கும் போது தே வர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. ஸோ அந்த டைம் நான் கிராஷ் கோர்ஸ் மாதிரி அதை நான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி நான் படிப்பேன். இந்த சென்ஸ் சரி இவன் என்னதான் இருந்தாலும் ஹெல்ப் பண்ணியிருக்கான் நம்மளுக்கு. இது போது என்னன்னா பிஜியுமே டே ஸ்காலரா தான் ஐ யூஸ் டு ட்ரை டு டு. எப்படி நான் சிஆர்ஆர் எப்ப டே ஸ்காலர் தான் இருந்தீங்க? சிஆர்ஆர் நான் இன்டர்ன்ஷிப் இது கோவிட் பேட்ச்ங்கிறதுனால கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருந்துச்சு. அந்த அளவுக்கு இல்ல, டியூரேஷன் ஏத்திட்டாங்க 15 months 48 hours. எப்படி டியூட்டி டே எல்லாம் வீட்டுக்கு போக முடியாது. டியூட்டி டே எல்லாம் அங்கதான் இருந்தா டியூட்டி டே போஸ்ட் டியூட்டி டே எல்லாம் இது வாட் வி யூஸ் டு டு இஸ் நாங்க மார்னிங் ஒரு 7 o'clock 8 o'clock வில் கம் ஆஃப் ஆல் பிஜிஸ். கேஸ்லாம் பார்த்துட்டு மார்னிங் ரவுண்ட்ஸ் ஆஃப்டர்நூன் எல்லாமே சீஃப் ரவுண்ட்ஸ்லாம் முடிஞ்சிட்டு எங்களை அகாடமிக்ஸ் எங்களுக்கு நடக்கும் 2 to 4. தென் ஒரு 2 hours யூ ஹேவ் நத்திங் டு டூ. இப்போ நீங்கள் ஹாஸ்டலில் போய் ரெஸ்ட் எடுப்பீங்க. நான் லைப்ரரி இல்லை டியூட்டி டாக்டர் ரூமில் போய் உட்காந்துருவேன். 6-7 o'clock யூ வில் டூ யுவர் ஈவினிங் ரவுண்ட்ஸ். அதுலேயுமே ஏதாச்சும் ஒரு பேஷண்ட் நான் காலைல நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு கிளம்புற நேரத்தில் ஏதாச்சும் பண்ணுவோம். அது எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி தான் ஐசியூ ஷிஃப்ட். அது எல்லாமே கூட நிறைய தரம் இஷ்யூஸ். வீட்டில் வந்து ஒரு இது ஆகும், தட் நீ என்ன இதுக்கு படிக்கிறியா, என்ன நீ 9 o'clock வரைக்கும் அங்கேயே உட்காந்துருக்க, நாட் ஆன் யூர் டியூட்டி. That is the thing, no. If you are seeing a case, na, it is your responsibility to take care of them. You cannot be like, "Illala, I'm reading for some other exam." Duty came first. Like that is, it is common sense. Na சொல்லுவேன். நம்ம இத நம்ம வந்து இத ஆக்டிவா பண்ண முடியாது, பாசிவா நடக்கிற விஷயம் தான். ஆனா நீங்க சொன்னீங்களே ஒரு பாயிண்ட், லைக் இப்போ நான் ஒரு விஷயம் பண்றேன்றதுக்காக ஐ கான்ட் ரீசன் இட், நான் இதுக்காக பண்ணி அதை பண்ணல. அது எனக்கு ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கு. நான் உங்ககிட்ட இருந்து கத்துக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஒரு விஷயம் பண்றேன், அதுக்கு ஐ கான்ட் சாக்ரிஃபைஸ் திஸ், ஐ ஹேவ் டு டு திஸ். So if you இல்ல my thing is if you're doing something na you have to be 100% into it. நீங்க வந்து நான் பிஜி பண்றேன், பட் நான் பிஜி ஸ்டாப் கேப்பா பண்றேன் யூபிஎஸ்சிக்காகன்னு சொல்லி நான் செகண்டரியா நான் வைக்க கூடாது. If you're doing that na அதே நேரத்துல when I'm studying for UPSC ஒரு 2 hours 3 hours படிக்கிறேன்னா அந்த டைம் I'll make sure I'm disturbance free. அந்த நேரத்துல நான் பிஜியும் படிச்சிட்டு இருக்கேன், நான் அதை தான் பார்ப்பேன்னு சொல்ல முடியாது. பட் அதுதான் நான் சொல்லல, இப்போ I will never be irritated that நான் வந்து Thursday டியூட்டி டே வச்சுக்கிட்டு நான் ஒரு 2 சாப்டர் படிக்கலாம்னு நான் வச்சுட்டு படிக்க முடியலன்னு இருக்க மாட்டேன். நான் நீ படிச்சா லக்குன்னு இருப்பேன். ஸோ 2 days என் ஷெட்யூல்லே இல்லைன்னா நான் மென்டலி ஃப்ரீயா இருப்பேன். ஓபி பார்க்கும்போது ஐயோ அன்னைக்கு இதை படிக்கணும்னு நினைச்சேன், அதை படிக்கணும்னு நினைச்சேன், இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டை பத்தி படிக்கணும்னு நினைச்சேன்னு நான் நினைச்சிட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா அப்படி படிச்ச பேஷண்ட்டை நம்மளால பார்க்க முடியாது. தட் இஸ் வாட் மை வியூ. Definitely what he said was 100% true. Anyone who is preparing for UPSC தயவு செஞ்சு listen to his words, like any exams for that matter, but UPSC specifically ஏன் சொல்றேன்னா it is the most difficult exam in India. கொஞ்சம் தயவு செஞ்சு make sure whatever that thing 100% dedication doing, இதை பண்றீங்கன்னா அதை பண்ணுங்க, அதை பண்ண ஒழுங்கா பண்ணுங்க. And இதை நீங்க சொன்னோனே தான் நீங்க இந்த டெடிகேஷன் சொன்னதான் தோணுச்சு. ஸ்டடி ஸ்மார்ட் ஆர் ஸ்டடி ஹார்ட்? See the thing is I will always tell study smart. சரியா, வெரி சிம்பிள். என்னன்னா இப்போ போஸ்ட் மை ரிசல்ட் ஆல்சோ இல்லை, நான் ஐ எம் வெரி ஆக்டிவ் ஆன் இன்ஸ்டாகிராம். நீங்களே ஐ திங்க் வி மெட் ஆன் இன்ஸ்டாகிராம். இதுல என்ன காமெடினா நான் வியூவர்ஸ்க்கு நான் சொல்லிடுறேன், நான் தான் இவருக்கு ஃபர்ஸ்ட் டிஎம் பண்ணேன். இவர் என்னோட இதை ஏதாவது ஸ்டோரியில போட்டு விட்டாரு, திடீர்னு இன்ஸ்டாகிராம் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன மெசேஜ் ஹிம் டெல்லிங் இதுன்னு சொல்லிட்டு. ஸோ த திங் இஸ் என்னன்னா யூ ஹேவ் டு ரியலைஸ் இட். ஐ கெட்
get a lot of messages on Instagram. You realize இவ்வளோலாம் நான் பண்ணவே இல்லையே, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு. You should understand the exam first. இப்போ in NEET I've never seen that thing. Okay, na you obviously இப்போ PG you teach MBBS students also, அப்பப்போ you will teach them something இல்லையா. MBBS students are very very clear. மெடிசின்ல they are like எக்ஸாம்க்கு இது வருமா சார், வருதுன்னா சொல்லித்தாங்க, இல்லைன்னா நீங்க பாட்டு போங்க நாங்க கிளம்புறோம்னு இருப்போம். அதுதான் எல்லாருமே இருப்போம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது அப்படித்தானே இருப்போம். we will not randomly whatever is there under the sun we want. UPSC also has a syllabus, gazette notification போட்டு syllabus ni இவ்வளவுதான்ப்பா நாங்க கேட்போம்னு சொல்லிருக்காங்க. அது வைடா இருக்கு, accepted, but it is not random. Okay, இப்போ இந்த ஸ்டுடியோலயே நீங்க வந்து ஆடியோ செட்டிங்லாம் பண்ணிருக்கீங்கன்னா இதெல்லாம் போய் கேட்க மாட்டாங்க. பட் that time if it comes in news they will definitely ask. சரியா? சோ இந்த மாதிரி ஒரு டெக்னிக் இருக்கு. நியூஸ்ல வரதெல்லாம் கேட்பாங்களா சார்? ஆமா, நியூஸ்ல வரதெல்லாம் நிறைய தடவை எப்படி ஈரிலேயே இருக்கும்னா அன்னைக்கு காலைல நடந்த நியூஸே பேப்பர்ல இது கொஸ்டின்ல வரும், எப்படி வருதுன்னு தெரியாது. ஸோ தே ஹேவ் தட் பிளானிங், எதை கேட்கணும் எதை கேட்க கூடாதுன்னு அவங்களுக்கு ஒரு ஐடியா. நியூஸ் நிறைய பாப்பீங்க போல நீங்க. சன் நியூஸ் சைடுல ஓடிட்டு இருக்குமா? டெஃபினட்டா பார்க்கணும். நம்ம வந்து எந்த நியூஸ் வேணாலும் நீங்க பார்க்கலாம், இது கிடையாது, இந்த நியூஸ் வேணாலும் நீங்க பார்க்கலாம். ஸோ மக்களே ப்ரொமோஷன்லாம் இல்ல, சும்மா ஃப்ளோல வந்துருச்சு. ஸோ இப்போ அதான் என்னன்னா வாட் ஐ டெல்லிங் திஸ் இது இருக்கு இல்லையா. ஸோ யூபிஎஸ்சிலையுமே வாட் ஐ டெல் நோ டு பீப்புள் தட் இஸ் ஒரு விதமாக தான் அவன் கேள்வி கேட்குறான். இப்போ வந்து சர்டன் பீப்புள்லாம் கேம் டு மீ டெல்லிங் நாங்கள் 95 out of 100 questions ஆன்சர் பண்ணுறோம்னா எதர் யூர் வெரி வெரி பிரில்லியன்ட், ஓகே, தென் யூ ஹேவ் டு எதர் யூட்டிலைஸ் யுவர் பிரில்லியன்ஸ் அட் தட் லெவல், இல்லை யூஆர் நாட்னா யூ ஷுட் பி லைக் மீ. இப்போ ஐ டென்ட் கன்சிடர் மைசெல்ஃப் பிரில்லியன்ட் இன் யூபிஎஸ்சி. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் நான் ஃபர்ஸ்ட் எழுதுவேன், அதுக்கு மேலே ஒரு கால்குலேட்டட் கெஸ் எழுதுவேன். 70 to 80 100 questions தான் ஆன்சர் பண்ணுவோம் ப்ரிலிம்ஸ்ல. யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் த எக்ஸாம் இஸ். எக்ஸாம் என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், புரியுதா? நம்ம வந்து நீங்க ஸ்டடி ஹார்டுன்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து நீங்க ஐ திங்க் ஒன் ஆஃப் அவர் எக்ஸ் கோச்சஸ் ஆஃப் இந்தியா டோல்ட் ஒன் இல்லையா, இஃப் யூ ஆர் பிளேயிங் இன் சவுத் ஆஃப்ரிக்கானா யூ ஷுட் பிளே பால்ஸ் இன் சவுத் ஆஃப்ரிக்கா, நெட்ஸ் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. ஓகே, நீங்க இங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சவுத் ஆஃப்ரிக்கால போய் விளையாண்டீங்கன்னா பவுன்ஸ் வேற மாதிரி இருக்கும், எல்லாம் வேற மாதிரி இருக்கும். தட் இஸ் ஒன்லி தட் ஸ்டடி ஸ்மார்ட் ஸ்டடி ஹார்டு. நீங்க இங்க 100 hours நான் பேட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டா அங்க போய் செஞ்சுரி அடிப்பேனா கிடையாது, அங்கதான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இட் இஸ் அ காம்பினேஷன், பட் யூ 100% யூ ஷுட் ஸ்டடி ஸ்மார்ட். என்னன்னா அப்படி வந்து ஒரே வாக்கியத்துல திருவாக்கியமா சொல்லிட்டீங்க. அண்ட் எனக்கு ஒரே ஒரு டவுட்னா, நீங்க 70 to 80 தான் அட்டன் பண்ணுவேன், நீங்க ஆக்சுவலா எவ்வளவு அட்டன் பண்ணீங்க எக்ஸாம்ல? நான் அதான் 72 தான் அட்டன் பண்ணேன். நான் 72 தானா? ஆமா, அவுட் ஆஃப் 100 questions. இது எங்க அப்பாவுமே வந்து டென்ஷன் ஆனார் வெளில வந்த உடனே. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் மார்னிங் கொடுத்துட்டு 2 hours பிரேக் இருக்கும், யூ வில் பி ரீடிங் ஃபார் த நெக்ஸ்ட் பேப்பர். யூ வென்ட் பேக் இன். திரும்பி வரும்போது நான் கொஸ்டின் பேப்பர் திறந்து பார்த்தேன், நீ 72 கொஸ்டின்ல தான் டிக் போட்டுருக்கேன், ரிமைனிங் ஆன்சர் பண்ணலையா, இல்ல நீ இதுல டிக் போட மாட்டேன், இல்ல அவ்வளவுதான் போட்டேன், அப்புறம் எப்படி கிளியர் பண்ண? அப்படிதான் இஸ் டெல்லிங் இன் தட். அதுதான் தட் டிஃபரன்ஸ் இஸ் ஏன்னா அவங்க காலத்துல நோ நெகட்டிவ் மார்க்கிங்னா anybody will mark 100 questions. இப்போ நான் ரிமைனிங் 28 questions ஐ மார்க் அண்ட் நெகட்டிவ் போச்சுன்னா நான் இங்க உட்காந்துட்டே இருக்க மாட்டேன்ல. தட் இஸ் ஹவு prelims is. So you should always study smart. நீங்க வந்து எப்படி கேட்கறாங்க எது கேட்கறாங்கிறதுக்கே you should take some time, then only you should read. ஏன்னா நீங்க படிச்சுட்டு வேற மாதிரி அவங்க கேட்கறாங்கன்னா, இது நம்மளே வந்து நம்ம எக்ஸாம்ஸ் MBBS எக்ஸாம் MD எக்ஸாம் போகும்போது என்ன கேட்கறோம், ஃபார்மேட் என்னன்னு தானே ஃபர்ஸ்ட் கேட்கறோம். நம்ம வந்து எஸ் எடுத்த உடனே இது என்னது டேவிட்சன் இல்லைன்னா ஹாரிசன் எடுத்துட்டு நம்ம அதுதான் போறது இல்லைல்ல. ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம இதே தான் எனி எக்ஸாம் யூ ஷுட் ஃபாலோ இஸ் வாட் யூ ஷுட் நோ ஃப்ரம் வேர் தேர் ஆஸ்கிங், ஃப்ரம் வாட் தேர் ஆஸ்கிங், ஹவு தேர் ஆஸ்கிங், அண்ட் தென் யூ ஷுட் ரீட். சூப்பர்ண்ணா. லைக் அண்ட் ஆல்சோ லைக் இப்போ யூபிஎஸ்சி பத்தி நிறைய பேசிட்டு இருக்கிறது. லெட்ஸ் கோ டு யூபிஎஸ்சி டாபிக். யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து லைக் எவ்வளோ ஹார்ஸ் இருக்கும், அண்ட் ஆல்சோ வாட் ஆர் த கோர் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஹவு மெனி சப்ஜெக்ட்ஸ்? ஃபர்ஸ்ட் 3 stage எக்ஸாம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து there will be a preliminary round. Generally 10 lakh to 13 lakh people will enroll for it. அவ்வளோ பேர் படிப்பாங்களான்னா அது எனக்கு தெரியல, அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் எனக்கு இல்லை. பட் அந்த preliminary exam is single day exam, 2 exams. மார்னிங் ஒரு 2 hours, ஆஃப்டர்நூன் ஒரு 2 hours இருக்கும். மார்னிங் என்ன ஜென்ரல் ஸ்டடீஸ்னு சொல்லுவாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ்னா என்ன, they have a syllabus, history, geography, economics, பாலிட்டினா கான்ஸ்டியூஷன் பத்தி இருக்கு, பாலிட்டி கான்ஸ்டியூஷன் அண்ட் லா இருக்கும், என்விரான்மெண்ட் இருக்கும், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லி ஒரு சிலபஸ் இருக்கும். தென் ஈவினிங் பேப்பர் வந்து இஸ் பேசிக்லி மிக்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங். சரியா? இது ரெண்டுல வந்து மார்னிங் பேப்பர் இஸ் கட் ஆஃப் பேஸ்டு, ஈவினிங் பேப்பர் இஸ் குவாலிஃபிகேஷன் பேஸ்ட். நீங்க 33% வாங்கணும். ஜென்ரலா என்ன மாதிரி ஆளுங்கன்னா 33% தானே வாங்க முடியாதுன்னு உள்ள போவோம். உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஐயோ கஷ்டமா இருக்கேன்னு தெரியும். ஏன்ல காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் நமக்கு இங்கிலீஷ் பாராகிராஃப் நம்ம 10th எக்ஸாம்ல ஆனா எடுத்து பார்த்தா எல்லா ஆப்ஷனும் கரெக்ட்
கரெக்டான ஆன்சர். அந்த மீம் போடுவாங்கல்ல எல்லாமே ஒரே மாதிரி தான், அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ்ல உள்ள போவேன். பட் மை ஃபைனல் அட்டெம்ப்ட்லுமே என்னன்னா லாஸ்ட்ல ஜஸ்ட் கொஞ்சம் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா படிச்சுட்டு உள்ள போனா சேஃபரா இருக்குமோங்கிற மாதிரி தோணுச்சு. அண்ட் கரண்ட்லி சிசாட்ங்கிறது தான் செகண்ட் பேப்பர். இட் இஸ் பிகமிங் டஃப்ங்கும் போது அதையும் படிக்கணுங்கிறது தான் எவ்ரிபடி ஆர் டெல்லிங் டீடைலா. தென் ஆஃப்டர் தட் யூ ஹேவ் அரௌண்ட் 2 months or 3 months ஃபார் யுவர் மெயின்ஸ் எக்ஸாம். மெயின்ஸ் எக்ஸாம் என்னன்னா இட்ஸ் 9 பேப்பர்ஸ். அதான் ஃபர்ஸ்ட் டே வந்து எஸ்ஏ, சரி 2 எஸ்ஏ கேட்பாங்க, 1250 words. யூ ஹேவ் டு ரைட் தட் எஸ்ஏ. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் இஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1, பேப்பர் 2 ஆஃப்டர்நூன். அடுத்த நாள் காலையில் பேப்பர் 3, பேப்பர் 4 ஆஃப்டர்நூன். 1 week லீவு, தட் பிகாஸ் இட்ஸ் வீக் டேஸ். தென் நெக்ஸ்ட் சாட்டர்டே வந்து வில் பி யுவர் இது 1 இந்தியன் லாங்குவேஜ் 1 இங்கிலீஷ், சரியா? தென் அதுக்கு அடுத்த நாள் வில் பி யுவர் ஆப்ஷனல் பேப்பர். 2 பேப்பர்ஸ் இருக்கும் மார்னிங் நைட். இப்போ நான் மெடிசன் சூஸ் பண்ணா நான் மெடிசன் தான் காலையில் நைட்டும் ஈவினிங்கும் எழுதினேன், சரியா? டஃபா இருக்குமா இல்ல ஈஸியா? எது ரொம்ப டஃபா? இப்போ நம்ம யூனிவர்சிட்டியில கேட்குற மாதிரியா இல்லை கோல்டு மெடல் எக்ஸாம்? இல்ல ஆக்சுவலா மெடிசன் வந்து அவங்க வந்து தே வெரி ஸ்பெசிஃபிக்லி டோல்ட் இட் இஸ் யூஜி லெவல். இப்போ ஜென்ரலா அந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ங்கிறது எல்லாம் நிறைய சப்ஜெக்ட்ஸ் 35 ஐ எம் நாட் ஷூர் ஹவு மெனி, பட் நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. தேர் ஜென்ரலி டிப்ளமா ஆர் ஆனர்ஸ் லெவல் எக்ஸெப்ட் ஐ திங்க் மெடிசின், வெட்டினரி சயின்ஸ் அண்ட் லா. இது 3 மட்டுமே ஆர் கன்சிடர் டு பி ஆஸ்ட் இன் யூஜி லெவல். ஸோ கேட்கறது யூஜி லெவல் தான், பட் மார்க் போடுறது வந்து டாக்டர்ஸ் தானே போடுறாங்க. இன்னைக்கு 50 மார்க் மேல 50% மேல போடணும்னு தோணும். ஸோ அந்த மார்க் வாங்குறதுக்குங்கிறது வந்து இட் இஸ் வெரி டஃப். பை தட் ஐ மீன் நானுமே மார்க் போடும்போது நானும் 50% மேல போடுறேன். நான் கரெக்டா 50 to 60% தான் எனிபடி வில் புட். இல்ல ஏன்னா தட் இஸ் ஹவ் வி ஆல் பீன். இது இட் இஸ் நாட் சம்திங். ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப பிரச்சனையா இருக்குமே. அதுதான் அது வந்து மாத்துறதுக்குலாம் டைம் ஆச்சு. ஹேண்ட் ரைட்டிங்குமே பிராக்டிஸ் பண்ணீங்களா? இதான் ரிட்டன் பண்ணும்போதே அதே மாதிரி ஹேண்ட் ரைட்டிங்குமே இம்ப்ரூவ் பண்ணிட வேண்டியதான். இப்போ அடுத்த தேர்ட் வீக் அவ்வளவுதான் இது. தென் இந்த எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் இன்டர்வியூ ரவுண்டுங்கிறது வில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஒரு 2 months கழிச்சு ரிசல்ட் வந்த அப்புறம் இன்டர்வியூ ரவுண்டுன்னு நடக்கும். அது வந்து ஒரு 30 to 35 minutes லாஸ்ட் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் டிபெண்டிங். சில பேர்லாம் 15 minutesல முடிச்சிருவாங்க, சில பேர் 45 minutes. பயமா இருக்கு. ஆமா, வைவா மாதிரி இல்ல, அது ரொம்ப டைனாமிக்கா இருக்கும். எப்படின்னா இப்போ நான் January 20th ஐ வென்ட் ஃபார் மை இன்டர்வியூ. உள்ள உட்கார்ந்த உடனே ஐ வாஸ் மண்டே மார்னிங் ஃபர்ஸ்ட் கேண்டிடேட். ஸோ அப்பரண்ட்லி ஐ வாஸ் ஃபர்ஸ்ட் ஃபார் தட் போர்ட். சேர்மன் வில் பி சேம், பட் அந்த ரிமைனிங் 4 பேர் வந்து அந்த வீக்குக்கு தான் வருவாங்க. ஸோ அவர் வந்த உடனே கேட்டார், நீ தான் ஃபர்ஸ்ட் வர, உனக்கு அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜ் அது நீ தானே எப்போ சொல்லணும், நான் என்னப்போ சொல்றேன். அந்த மாதிரி இருக்கிறது அவங்களுக்கு எனர்ஜியா இருப்பாங்களா, கேளு கேளு கேளுன்னு கேட்டுட்டே இருப்பாங்க. அவங்க அன்னைக்கு வந்து என்ன, நம்ம எவ்வளவோ படிச்சுவோம் மெடிசன் பத்தி படிச்சுவோம் இது பண்ணி, பட் இட் வாஸ் January 20th. they asked lot majority was about Trump. இல்ல President Trump took oath that day இல்லையா? On January 20th only he took oath. So that day morning paper they saw that President Trump is going to take oath and every question was on that. கையிலே பேப்பர் வச்சு சுத்தணும் போல டெய்லி. they will read the newspaper, அந்த காலைல படிப்பாங்க, இது பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி டைனாமிக்கா இருக்கும் இன்டர்வியூ. நல்லா இருக்கேன். அப்போ அதாவது நியூஸ் பேப்பர்லாம் படிங்கன்னு வீட்டுல சொல்லுவாங்க. எங்க படிச்சிருக்கோம் நம்ம, இனிமேட்டு படிக்கணும் போல, கேட்டுக்கோங்க. அதுதான் நீங்க யூபிஎஸ்சிக்கு நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்கனாலுமே செலக்டிவா இருக்கும். நீங்க வந்து சிலபஸ் மக்கடிச்சுட்டு, இப்ப நானே பிரிலிம் சிலபஸ் டக்குன்னு நான் சொல்லிட்டேன் மக்கடிச்ச மாதிரி, அந்த மாதிரி சிலபஸ் மக்கடிச்சுட்டு வாட் தேர் ஆஸ்கிங், வாட் தேர் புட் இன் தி நியூஸ் பேப்பர் ரிகார்டிங் த சிலபஸ், அதை தான் படிக்கணும். புரியுதா? இப்ப நான் இன்டர்வியூ ரவுண்ட் போகும்போது ஐ ஹவ் புட் டைம் கிரிக்கெட்டர் அண்ட் an ஆக்டர்னா என்னோட ஒன் ஆஃப் மை கொஸ்டின்ஸ் is you're a cricketer and actor, make a cricket team of 11 actors. So and who will be your captain னு கேட்டா அதுக்கு I should be prepared னா I should know what the news is, என்ன இருக்கு ஏது இருக்குன்னு எல்லாம் டக்குன்னு எனக்கு தெரியும். Curiosity what was that 11 னா வந்து அதான் my main idea was என்னன்னா, நம்மளுக்கு always we will think தமிழ் தானே நம்ம ஃபர்ஸ்ட் நினைப்போம், but you should always understand that is what they're seeing. You're seeing it as an Indian. So I said captain is Amitabh Bachchan. ஏன்னா anybody will accept him as captain. புரியுதா? Nobody will tell no he shouldn't be. Then I said openers வந்து my dream team was always 83 World Cup team. So நீங்க பாத்தீங்கன்னா opener was swashbuckling one side, இன்னொரு side technical கிருஷ்ணமச்சாரி ஸ்ரீகாந்த் சார் and கவாஸ்கர் சார். I said அந்த மாதிரி I want ரஜினிகாந்த் சார் and கமல் அந்த மாதிரி சொல்லி ஒரு 11 பீப்புளுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி நான் யோசிச்சிருக்க கூட மாட்டீங்களா? நிறைய வி பிளான் ஃபார் இன்டர்வியூ, பட் இது வந்து அன்னைக்கு வந்து இது பவுன்சர் மாதிரி தான் அவர் போட்டார். ஸோ நெக்ஸ்ட் 2 டவுன்ல 2 பேர் ஆந்திரா இண்டஸ்ட்ரியில இருந்து 2 பேர், மலையாளம் இண்டஸ்ட்ரியில இருந்து 2 பேர், பாலிவுட்ல இருந்து 2 பேர், அந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி தான் நம்ம we had to present. அதனால it has to be like pan India மூவியை கண்டாரு. சூப்பர். ஆக்சுவலி நான் அந்த நீங்க சொல்றது ஆன்சர் நான் யோசிச்சிருப்பேன். ஏன்னா வைவா
கேக்குறான். இப்ப இன்டர்வியூ நம்மளே ஒரு plan திடீர்னு யோசிச்சீங்க பாருங்க பாயிண்ட். அமிதாப் பச்சன் கேப்டன், கமல்ஹாசன் சாரும் ரஜினிகாந்த் சாரும் ஓப்பனிங் எப்படினா பயர்னா ஃபயர்னா ஆக்சுவலி அன்எக்ஸ்பெக்டட் தான். அண்ட் இப்போ இன்டர்வியூ முடிச்சிட்டா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் they will send you out. Then remaining I think after everybody's interview is done, they will post the results. So அது வரைக்கும் ரிசல்ட் வர வரைக்கும் நம்மளுக்கு ஐடியாவே இருக்காது நல்லா பண்ணோமா இல்லைன்னா. இட் இஸ் வெரி சப்ஜெக்டிவ். இப்போ எனக்கு இப்படி கேட்டாங்க, இது அவங்களுக்கு பிடிச்ச மார்க் போட்டாங்களா என்னன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஒரு விஷயம் நான் சொல்லவே இல்லை இந்த வீடியோல. ஆல் இண்டியா ரேங்க் 80th. அந்த 13 lakh people who are starting the prelims with dream of becoming an IAS. நீங்க அந்த டாப் 80th இருக்கீங்க. I am so proud na actually. 80th பொசிஷன்ல எடுத்தது சாதாரண விஷயம் கிடையாது. ஆல் ஓவர் இந்தியால I am so happy na. I think நீங்க கூடிய விரைவில் தமிழ்நாட்டிலேயே ஒரு குட் சர்வீஸ் அது பண்ணீங்கன்னா I mean I think அதுக்கு ஆர்டர்லாம் இன்னும் நிறைய டைம் இருக்கு. இதுக்கப்புறம் ஒரு கிளம்பணும். எங்க நம்ம ட்ரைனிங்க்கெல்லாம் போகணும். போயிட்டு வேலை நிறைய இருக்கு. ப்ராக்டிஸ் இந்த பிஸி ஸ்கெடியூல்ல இதுக்காக வந்திருக்கீங்க. அது ரொம்ப ஹாப்பினா. அண்ட் ஆல்சோ இப்போ கொஞ்சம் ஃபன்னா இதுவா கொஞ்சம் கொண்டு போகலாம். அண்ணா ரிசல்ட் வந்துச்சு. நீங்க தான் அந்த 80th. What was your reaction? அப்பா அம்மா reaction? The thing is, father I think was in his office. ஏதோ ஒரு மீட்டிங் இருந்துச்சு. Obviously we were all very happy only. ஏன்னா நம்ம to find the name in that PDF itself is a big thing இல்லையா. நம்ம ரேங்கை நீங்க விட்டுருங்க, அந்த பிடிஎஃப்ல நேம் வருது வந்து UPSC aspirants will realize that அந்த நேம் coming in that PDF is very very significant. பட் அதான் again it is எப்படின்னா நம்ம அந்த ஒரு ஆன்டி கிளைமேக்டிக்கா ஓகே 80th next what அந்த மாதிரி தான் இருந்துச்சு இல்லை. இட் வாஸ் நாட் எஸ் அச்சீவ்ட் எவ்ரி திங் அந்த மாதிரி இல்லை. ஏன்னா மை கேஸ் இஸ் வெரி கியூரியஸ் கேஸ் இன் தட் நான் ஐவ் சீன் மை டேட்ஸ் கரியர் இல்லையா. நம்ம வந்து நான் ஐ வாஸ் பார்ன் இன் 97 ஐவ் சீன் இது கலெக்டர்ஷிப் அவர் எப்படி இருந்தாலும் எல்லாம் பார்த்து. ஸோ யூ நோ தட் திஸ் இஸ் நாட் த எண்ட், திஸ் எக்ஸாம் இஸ் நாட் த எண்ட், திஸ் இஸ் அ ஸ்டார்டிங் ஆஃப் சம்திங்னு யூ நோ. ஸோ திஸ் இஸ் ஓகே யூ கம் டு திஸ் ஸ்டேஜ் நெக்ஸ்ட் என்னங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இல்லை. இட் இஸ் வெரி ஒரு ஆன்டி கிளைமேக்டிக்காக தான் இருந்துச்சு அந்த டைம். ஸோ அதான் லைக் இல்லை நம்ம யூ வாண்ட் யர் நேம் இன் த PDF, யூ ஹோப் அண்ட் ப்ரே ஃபார் இட். அது வந்தபோது you're obviously very happy. Amma, Appa and my grandmother, everybody were very very happy. But again you have a sense of responsibility suddenly that okay next now what is now where which service will you get. ஏன்னா இப்போதான் இந்த IAS எல்லாம் கன்ஃபார்மாக இருந்திருக்கு. So many months you're still wondering இல்லையா எந்த சர்வீஸ்னு மாதிரி சர்வீஸ் you're wondering how will it go ahead. அந்த மாதிரி தான் your mindset will be. ரெண்டாவது எனக்கு என்னன்னா நான் ஃபைனல் இயர் PG முடிச்சிட்டு இருந்தேன் இல்லையா. அதனால எனக்கு விடாம எக்ஸாம் I had this one topic on examனு ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்க மாடல் எக்ஸாம்ஸ் அப்புறம் ஃபைனல் எக்ஸாம்ஸுங்கும் போது அதுவே ஃபுல்லா இது பண்ணி விட்டுருச்சு. சர்ப்ரைஸ், நேத்து தான் எக்ஸாமே முடிச்சாரு. எக்ஸாம் முடிச்சு இன்னைக்கு இங்க இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு. நாளைக்கு ஒரு பிளான் வச்சிருக்காரு. அப்படியே போயிட்டே இருக்கு. எவ்வளவு டைட்டா இருக்கு ஸ்கெடியூல். அண்ட் ஆல்சோ அண்ணா இந்த மாதிரி ஒரு லைக் இப்போ எழுதுறாங்க UPSC. வாட் வில் பி யுவர் மோட்டிவேஷன்? என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஐ ஃபீல் நம்ம நிறைய டைம் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் எவ்ரிபடி கெட் இன் டு த திங் தட் UPSC வந்து ஒரு IAS ஆஃபீஸராவோ இல்லை IPS ஆஃபீஸராவோ இல்லைன்னா IFS எழுதணும்னு தே ஃபீல். சரி, ஆர் an IRS. தட் இஸ் நாட் ஹவ் இட் இஸ். இட் இஸ் an எக்ஸாமா பாருங்க. அதை எக்ஸாமா பார்த்தா தான் நம்மளால ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ண முடியும். கரெக்டா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி வாட் இஸ் நீடட் டு ஸ்டடி, ஹவு டு பிரசன்ட், அதை நீங்க வந்து யூ ஃபர்ஸ்ட் டேக் ஈவன் 2 to 3 weeks டு டிசைட் எப்படி நீங்க பிரசன்ட் பண்ண போறீங்க, எந்த மாதிரி நீங்க வந்து யூஆர் கோயிங் டு டேக்கிள் ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸ், ஹவு ஹவ் அதர் பீப்புள் டேக்கிள், இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு தென் யூ மேக் யுவர் கேம் பிளான் as to how you're going to go ahead for the prelims, mains and interview stage. நெக்ஸ்ட் என்னன்னா never follow one person's idea. இப்போ எனக்கே வந்து நிறைய பேர் என்ன வந்து கேட்கும்போது நான் என்ன சொல்றேன்னா டோன்ட் ஃபாலோ மை சிங்கிள் ஐடியா பிகாஸ் ஐ எம் டெல்லிங் இட். திஸ் இஸ் மை வே. ஐ கேனாட் கிவ் அன் அதர் ஐடியா ஹூம் ஐ ரேட் ஃப்ரம். நான் பண்ணதான் சொல்ல முடியும். நான் பண்றதை நான் சொல்றேன். அது உங்களுக்கு ஃபிட் ஆதா பாருங்க. ட்ரை டு கெட் ஐடியா ஃப்ரம் அதர் பீப்புள் ஆல்சோ. எது பெஸ்ட் ஐடியாவா உங்களுக்கு ஃபிட் ஆதோ அதை நீங்க பண்ணுங்கிறது தான் மை மோட்டிவேஷன் அண்ட் மை கைடன்ஸ் வில் பி அட் திஸ். டெஃபினெட்லி நீங்க சொன்னது பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. லைக் உங்க ப்ரிப்பரேஷன் ஜர்னி இனிமே லைக் ப்ரிப்பரேஷன் ஜர்னினா எப்பவுமே நம்ம நினைச்ச மாதிரி இப்படி போகாது. கிராஃப் சம் டவுன் வரலாம், டிப் வரலாம். ஏதாச்சும் ஒரு டிப் நடந்துருக்கு. டிப் நடக்குங்க. ஏதாச்சும் ரொம்ப எமோஷனலி அட்டாச்ட். நான் ஸ்டில் ரிமெம்பர் நம்ம ஜெனரலா பிலிம்ஸ் எழுதுறாங்க, மார்க் டெஸ்ட்னு நிறைய எழுதுவாங்க. சரியா, அந்த மாதிரி மார்க் கொஸ்டின்ஸ் எழுதுவாங்க. மெயின்ஸ் என்னன்னா சப்ஜெக்டிவ். சரியா, நம்ம மார்க் அவன் கம்மியாக கொடுத்த மாதிரி நம்மளே சொல்லிக்கலாம் நான் கரெக்டாக தான் அவன் இல்லைன்னு கொடுப்பான். பிலிம்ஸ் அப்படிங்கிற எஸ் ஆர் நோ, இட்ஸ் கரெக்ட் ஆர் நாட்டுங்கிறது தானே. ஸோ when you give ஜென்ரலி எவ்ரிபடி ஐ திங்க் UPSC aspirants understand 90 to 100 வந்தாலே வில் பி ஹாப்பி தட் ஓகே மார்க் டெஸ்ட்ல 90 கிட்ட வந்துருச்சு. அது 60-50 வரும்போது நம்ம வில் பி வெரி dejected and all. So what it is not coming out correctlyங்கும்போது I said okay, let us stop writing marks சும்மா for some time, let us read. we seen marks எப்படி கேட்கறோம் புரிஞ்சு நம்ம படிப்போம். படிச்சுட்டு வேணும்னா இன்னொரு மார்க் எழுதாங்க மாதிரி நான் படிச்சுட்டு நான் நல்லா தான் படிப்பேன். படிக்கும்போது ஆல்வேஸ் நல்லா படிக்கிறோம் தான் தோணும், மோசமாக படிக்கிறோம் தோணும். I think 1 or 1.5 weeks before the real preliminary exam I said
ஒண்ணுதான் எழுதி பார்ப்போமே, அந்த மைண்ட் இஸ் அ மங்கி மாதிரி எழுதிதான் பார்ப்போமே என்ன வருதுன்னு, இந்த நம்ம நீட்டுக்கு பண்ற ஜிடி மாதிரி ஒண்ணு பண்ணினா அதுல ஏதோ 65 என்னமோ வந்தோடனே யூ ரியலி ஸ்டார்ட் கிரைங் அண்ட் யூ ஃபீல் வெரி சேட் இல்லையா? இந்த மாதிரி வாட் இஸ் த யூஸ் தென் யூ ஆர் ஸ்டடிங் சோ மச்னு சொல்லிட்டு. தென் மை பேரண்ட்ஸ் ஆல்சோ டோல்ட் மீ see whatever said and you studied, you go write the exam போது again your mindset should always be on the day of the exam, no baggage, you have read what you know. இதை வச்சுட்டு தான் உள்ள போய் அடிக்க முடியும். உங்களுக்கு கொஸ்டின் தெரியுதா இல்லையான்னு பாருங்க, அவ்வளவுதான். இல்லையா ரிசோர்சஸ்லாம் கரெக்டா வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க சோர்சஸ். that day morning you should be very clear and read only what read the question. It is just a duel between the question paper and you. நீங்க படிச்சது, போன வாரம் நான் வந்து படத்துக்கு போனது எதுவுமே மைண்ட்ல இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி நான் இன்னைக்கு வந்து உட்காந்து எப்படி நான் இந்த எக்ஸாமை பாஸ் ஆனேன், இதுதான் ஐடியா. அண்ட் ஆல்சோ லைக் இந்த மாதிரி டவுன் ஆயிருப்பீங்க, இதெல்லாம் எப்படி ஓவர் கம்? ஜென்ரலி நான் வந்து எனி டாக்டிக் ஏதாச்சும் ஃபார் எக்ஸாம்பிள் மெத்தடோ அதுதான். ஸோ என்னன்னா ஜென்ரலி வாட் மை ஃப்ரெண்ட்ஸ் were clear told us their friends were there always to guide them and help them. ஏன் I was again another curious case. அந்த 14 பிஜி இருக்காங்களே என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள தவிர்த்து வேற யாருக்குமே நான் வந்து எழுதுறேங்கிறது தெரியாது. இன்க்ளூடிங் மை ப்ரொஃபஸர்ஸ்க்குமே வந்து அவ்வளோ தெரியாது நான் எழுதுறேன்னு சொல்லிட்டு. என் 14 பிஜிஸ்க்கு தெரியும், பட் அகைன் தெரியும்னா ப்ரீவியஸ் டைம் எழுதுவான்னு தெரியும், இந்த இயர் எழுதுறேன்னு தெரியாது. ஒன்லி மை ஃபேமிலி நியூ ஃபுல்லி தட் ஐம் ரைட்டிங் திஸ் எக்ஸாம்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது தேவர் மை ஃபால் பேக் சப்போர்ட். வந்திருக்கேன்னா இல் பி வெரி ஓப்பன் வித் தம். நல்லா பண்றேன், மார்க் நல்லா பண்றேன்னா நல்லா பண்றேன், இல்லைன்னா இல்லாம. ஸோ இல் பி வெரி ஓப்பன் வித் தம். தட் இஸ் ஹவு யூ கேன். இது ஏன்னா செல்ஃப் மோட்டிவேஷன் ஒரு லெவல் வரைக்கும் தான் இருக்கும். அப்புறம் நம்மளுக்கே தோணும் நம்ம ஓவரா நம்மளை மோட்டிவேட் பண்றோமோன்னு தான் தோணும். ஸோ அந்த மாதிரி ஐ பர்சனலி ஃபீல் சம் குரூப் ஷுட் பி தேர், எய்தர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி, எய்தர் ஆஃப் தெம் வில் பி தேர் டு ஹெல்ப் யூ அவுட்ங்கிறது தான் மை பெர்ஃபெக்ட். லைக் ஃபார் யூ லைக் ஃபேமிலி வாஸ் யுவர் பிகெஸ்ட் சப்போர்ட். டெஃபினெட்லி. அண்ட் தேங்க்யூ டியர் அப்பா நம்ம 2 பேருக்குமே. ஏன்னா பிகாஸ் ஆஃப் யுவர் சப்போர்ட் தான் இன்னைக்கு அண்ணா இப்படி வந்து நிக்கிறாருன்னா பிகாஸ் அந்த ஒரு இதுதான். தேங்க்யூ சோ மச் அப்பா, நம்ம அப்படியே சொல்லிக்கிறேன். அண்ட் ஆல்சோ இஸ் லைக் நீங்க வந்து ரிசல்ட்ஸ்லாம் வந்துச்சு, எல்லாம் முடிஞ்சு, வாட்ஸ் நெக்ஸ்ட்? வாட் யூ see yourself in the next 5 years? என்ன பிளான் ஆஃப் ஆக்ஷன்? என்னன்னா அவங்க வந்து நிறைய ட்ரைனிங் கொடுப்பாங்க. அவங்க இப்போ நெக்ஸ்ட் வீக்ல இருந்தே எனக்கு வந்து மசூரியில ட்ரைனிங் ஆரம்பிக்குது. அப்படிங்க இருக்கும்போது யூ ஜஸ்ட் ஹேவ் டு அகைன் லைக் ஐ செட் கோ வித் த ஃப்ளோ, வாட் லைஃப் கிவ்ஸ் யூன்னு சொல்லிட்டு. தென் யுவர் காடர் வில் பி டிசைடட், விச் ஸ்டேட் யூ வில் ஒர்க் மெயின்லி வில் பி டிசைடட், where you want to go ahead will be decided. So regarding IAS enna, it is a very simple thing that it is how you react to the situation. நீங்க வந்து உங்களுக்கு இதுதான் ஒரு ரிஜிட் பாத்துட்டு நீங்க பண்ண முடியாது. Yes, you can always have your preferences. Like if I finished MD general medicine, I have some basic idea of the flaws in the system also, in medical system. இப்ப நானுமே பார்த்திருக்கேன், என்னோட இன்டர்ன் வந்து ஏஎம்ஏ அனுப்புவாங்க. நான் ஒரு கேஸை கஷ்டம் நம்மளுக்கே தேவையில்லாம அட்மிஷன் போட மாட்டோங்கும் போது என்ன ஆகும்னா, ஒரு அட்மிஷன் நான் வந்து ஸ்பெசிஃபிக்கா போடுறேன்னா I know that some issue is there, why I want some work up I want to do. நம்ம வந்து நைட் 10 o'clock போயிட்டு 0 எமர்ஜென்சி போயிட்டு வரேன்னு நான் சொல்றேன். போயிட்டு வர 12 மணிக்குள்ள கால் பண்ணி, சார் அவர் வந்து ஆக்சுவலா ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு, வீட்டுல இஷ்யூ இருக்குன்னு கிளம்புறேங்கிறாரு, டிஸ்சார்ஜ் பண்ணி மட்டும் எழுதி கொடுத்துருவா சார். ஓப்பனாவே தெரியும், நீ தான் அனுப்பிச்சிருக்கேன்னு தெரியும், நான் ஓப்பனாவே சொல்லிடுவேன். நம்மளுக்கு தெரியும் யாரு பண்றாங்க என்னன்னு. சில டைம்ஸ் பிஜிஸே அனுப்பாங்க, நான் இன்டர்ன்ஸை மட்டும் நான் இது பண்ணல, ஏன்னா அவங்க தான் சிஸ்டமே நடத்துறாங்க. டு பி ஆனஸ்ட், ஆன் எமர்ஜென்சி டேஸ் அண்ட் ஓபி டேஸ் and all, they only run the system. So I was generally very friendly with them, so you know the issues. PGs or these people send AMA, அது தெரியும். Then there are certain times where facilities are not available. இதெல்லாம் இருக்கும்போது these are all areas to work on தெரியும். But it is not that you should be rigid that நான் இதை மட்டும் தான் பண்ணணும். You should be very fluid in civil services. What definitely na. And okay, let's come to the fun part. UPSC aspirants அண்ணே சொன்னதெல்லாம் கேட்டுட்டு just focus on whatever the path he said and guided. And இதை தாண்டி உங்களுக்கு என்ன டவுன் ஆச்சுன்னா, மேக் ஷூர் அந்த ஒரு மோட்டிவேஷன் ஒன்று சொன்னாரு தெரியுமா, லைக் எப்பப்பெல்லாம் நீங்க வந்து டவுன் ஆறீங்களோ ஒரு இதர் ஃபேமிலி இல்ல ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கோங்க, கண்டிப்பா they will definitely guide you. See, அதுதான் இத்தனை பேர் எக்ஸாம்பிள் தான் இருக்காங்க. So definitely everything will go well, definitely you will win. And இப்போ ஃபன் பார்ட். ஃபன்னா கேட்கணும்னா, ஃபன்ன்ற தாண்டி இன்ட்ரெஸ்டிங். ஒரு டின்னர் 3 பேரோட நீங்க சாப்பிட்டு, who will be the 3 persons? Anybody, dead, alive, anyone can. அந்த தான் ஜெனரலி இதுக்குள்ளேயே ஆன்சர் எல்லாம் டிசைட் பண்ணுவாங்க. நான் எப்போதுமே ஃபேமிலி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா see, they have always been a great support. I'm sure your family also, met your mother also now and your friends also is in. You should always realize that once you are at one position, you should never forget the people who helped you bring them there. You are also here so good. Now you're telling me your story also. I was listening to obviously your viewers will know better than me. But நம்ம அது கேட்கும்போது என்னன்னா, you realize that okay, so if your family and friends have been such a great supportங்கும் போது சடனா when you get an opportunity for a grand dinnerங்கும் போது இல்ல அவங்க வர நான் வேற யாரும் இது. பட் ஆஃப் த இது என்னன்னா, I've always been a great
fan of 2-3 people. One என்னன்னா Roger Federer is a tennis player. சரியா, he is a very mainly because he was very aggressive in his young age. Suddenly he became very calm and that's how he started winning. So he'll always say adubadi I've always been intrigued as to how he is very இது. Second, நம்ம இந்தியாவில் கிரிக்கெட் பிளேயர்னு சொல்லி தோனி டெஃபரெண்டா, ஆனா அவர் வருவாரான்னு தெரியல. இது கிளம்பிட்டு ராகுல் டிராவிட்னு இருந்தார்ல, அவர் ராகுல் டிராவிடோட ஒர்க் எத்திக் ஐ ரியலி லைக். ஆல்வேஸ் யூர் ஃபேன்ஸ் ஆஃப் சச்சின் டெண்டுல்கர், தோனி, விராட் கோலி and all, but Rahul Dravid's work ethic is something which learned. That is the time I started playing cricket, 2005-06, and அப்பதான் அவரும் பீக்ல இருந்த கேப்டன். Then post that I still remember 2011 and in the England series la he started scoring hundreds, like எல்லா டெஸ்ட் மேட்ச்லயும் 100. So that you realize like something this person is doing good in work ethic, his technique is so good. So அதனால I was always a big fan of him also. But obviously இன்னமும் நீங்க வந்து டின்னர் யாரோன்னு கேட்டா நான் ஃபேமிலி தான் சொல்லுவேன். ஏன்னா they are the ones who supported na, you should always be இது. அதுதானே எனக்கு இந்த ஆன்சர், நான் அன்எக்ஸ்பெக்டட் ஆன்சர். சீரியஸ்லி ஸ்பீக்கிங் அந்த ஆன்சர் நான் எக்ஸ்பெக்டே பண்ணலாம். அண்ட் தட் வாஸ் வெரி, நானே யோசிச்சேன் எல்லாரும் என்னமோ ஏபிஜே அப்துல் கலாம், மதர் தெரசா, இல்ல நான் எதுக்கு போய் சொன்னேன், எனக்கு என் ஃபேமிலி தான் எனக்கு இம்பார்ட்டன்ட், எனக்கு அவங்க தான் இருந்தாங்க. அது வெரி ஹானஸ்ட் தான் ஆக்சுவலி, பிகாஸ் அதுதான் ரியாலிட்டியும் கூட. ட்ரூ டெஃபினெட்லி டூ தட் ஒன்லி. ஓகே அண்ணா, எனி மெமரபிள் ஃபன்னி இன்சிடென்ட்ஸ் ஏதாச்சும் பிஜி ஆர் யூஜி அவங்க இஷ்டம்? நான் அதான் சொல்லிட்டு இருந்தேன்ல, இந்த மாதிரி யூஜி என்னன்னா மோர் ஒரு கிளாஸ் ரூம் பேஸ்டு தான் இருக்கும்போது அந்த அளவுக்கு அது ஃபன்னா இருக்காது. ஆப்வியஸ்லி இன்டர்ன்ஷிப்ல யூ மைட் ஹவ் ஹேட் ஃபன், யூ வில் ஆல் ஹேவ் ஃபன். பிஜி வந்து மோர் யூ ஆர் ஆன் த கோ. நம்ம என்னன்னா like they tell I saw one meme that post 4 PM people should realize that hospital is run by 25-year-olds. So ஏன்னா first year is 25, second year is 26, third year is 27, இந்த ஏஜ்ல தான் இருப்பாங்க. and then DAP will be there in medicine. So இந்த மாதிரி இருக்கும்போது நிறைய ரேண்டம் ஃபன்னி இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்கும். எப்படின்னா நாங்கள் வந்து we will என்னோட கோபிஜிஸ் இருப்பாங்க, அவங்கள நாங்களே ஷிஃப்ட் எடுத்துப்பாங்கல்ல. ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஒன் இன்சிடென்ட் டக்குன்னு சொல்லணும்னா, டாக்டர் அபிஷேக் அவரே உங்களோட ஃபாலோவர் தான். ரொம்ப நன்றிண்ணா. அவர் என்ன பண்ணாருன்னா 3 AM வரைக்கும் ஒரு கேஸ் பார்த்துட்டு ஹி சென்ட் கேஸ். அப்ப நான் வார்டில் இருந்தேன், டிஏபியும் வந்துட்டாங்க வார்டுக்கு. கேஸ் நான் வார்டில் பார்த்துட்டேன், வார்டில் வந்துட்டாங்க. ஹி கால் அண்ட் டோல் கேஸ் கொஞ்சம் சிக்கா இருக்கு, பார்த்துக்கோ, எலக்ட்ரலைட் டிஸ்எலக்ட்ரலிட்டிமியா மாதிரி இருக்கு, பார்த்துக்கோன்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. நான் 3 AM இருந்து நான் ஷிஃப்ட் பார்க்கறதா இருந்துச்சு. அதில் இல்லை, சரி நீ அனுப்பிச்சு விட்டுரு நான் பார்த்துறேன்னா. ஜென்ரலாக என்னன்னா எமர்ஜென்சிலேயே நாங்கள் வந்து கேஸ் ஷீட் எழுதிடுவோம், எல்லாம் எழுதி இருக்கும்னு நினச்சிட்டு தான் நான் வந்து என்ன, நான் 3-5-3-10 வந்தேன். வார்டுக்கு வந்துட்டு லேபுக்கு போயிட்டு வந்தேன். இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வந்து ரிப்போர்ட்ஸ் வந்துருச்சு, எலக்ட்ரிக் ரிப்போர்ட் இருந்துச்சானா இல்லை வரல, நான் நீங்கள் வார்டுக்கு போங்க, நான் 5 minutes வந்து அப்டேட் பண்ணி விட்றேன். எங்களுக்குலாம் கம்ப்யூட்டர் சிஸ்டம் இருக்கும். ஆமாம், செட்டிநாட்டில் கம்ப்யூட்டர் சிஸ்டம். ஸோ அதை நாங்கள் அப்டேட் பண்ணி விட்டுறோம்னு சொன்னாங்க. மேலே போய் அதுலேயே டிஏபி மேலே வந்துட்டார், எங்கே இருக்கேன்னு கேட்டால் நான் சொன்னேன் இல்லை சார் லேப் போயிட்டு என்னோட கோபிஜி வந்து எலக்ட்ரிலேட் அப்படின்னா ஹைப்பர்நைட்ரிமியான்னு பார்க்குறேன், லேப் பண்ண அவங்க அப்டேட் ஆயிரும்னா சரி கேஸ் ஷீட் எடுத்துட்டு வா, நான் சைன் பண்ணிட்டு போகிறேன். திறந்து பார்த்தா வெறும் சீரம் சோடியம் சீரம் பொட்டாசியம் எழுதி வச்சிருக்க, ஒண்ணுமே இல்லை. இந்த மாதிரி நிறைய ரேண்டம் இன்சிடென்ட்ஸ் and all will happen. Then you'll சேம் நேம்ல 2 பேர் இருப்பாங்க, 2 பேஷண்ட் இருப்பாங்க. அதெல்லாம் கிளாசிக், அது எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே நடக்குது. டயட் ஹிஸ்டரியில வந்துட்டு சாம்பார் இட்லி 1 கப், இட்லி 2 இட்லிஸ் 1 கப் சாம்பார் அதெல்லாம் எழுதிருக்கீங்களா? இல்ல அந்த மாதிரி அந்த நிலைமைக்கு நான் வந்தது இல்லை. பட் அதான் these are very casual random incidents. But when you will forget is when one patient and leaving suddenly will have an attachment to you. அவங்க அந்த ஓபி வரும்போது உங்களை தான் வந்து பார்க்கணும்னு ஜூஸ் வாங்கி கொடுக்கிறது. அவங்க ஜூஸ்லாம் ஒன்றும் வாங்கி கொடுத்தது. ஆனா பொதுவா என்னன்னா they will expect that நீங்களே என்ன வந்து பாருங்க. அப்படி சொல்லும்போது you feel nice. ஆமா, அந்த ஒரு பாண்டிங் இருக்கும்போது all this will உங்க சன் மாதிரி, அவங்க சன் மாதிரி உங்களுக்கு exactly. So பாக்கும்போது you really feel happy. அந்த ஒரு ஃபீல் இல்ல, நம்ம இவ்வளவு கஷ்டம் உண்மையிலே சொன்னோம் கைஸ், நாங்க MBBS பண்ணோம் அப்படின்னு உண்மை எங்களுக்கு தான் தெரியும். அந்த ஆஸ்ட்ரிச் எப்படின்னு தெரியற மாதிரி தான் நம்ம கஷ்டம் நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஃபைனல் வரைக்கும் கஷ்டப்பட்டு, இன்டர்ன்ஷிப் கஷ்டப்பட்டு எல்லாம் இருந்தாலுமே இந்த ஒன் மொமெண்ட் நம்ம இந்த பேஷண்ட் நீங்க சொன்னீங்கல்ல, எக்ஸாக்ட்லி அந்த மொமெண்ட் தான். நான் ஒன்றும் பெருசா நான் பண்ணல, நான் இன்டர்ன்ஷிப்பே போல. இல்ல அது வந்து when they tell it on, நம்ம என்னதான் சொன்னாலுமே இது ஓரா சீன் போடுறாங்கன்னு தான் யாரா இருந்தாலும் பார்ப்பாங்க. பட் அது அந்த பர்சனுக்கு நடக்கும் போது தான் இட் வில் பி வெரி ஜென்யூனா they will realize என்னன்னு. ஏன்னா நம்மளே ஒரு அவசரத்துல இருப்போம், இதுல இருப்போம், நம்ம நைட் தூங்காம சுத்திட்டு இருப்போம். அவங்க வந்து இவ பெட்டர் ஆயிட்டு இதே கேஸுங்க நான்
சொல்லல எலக்ட்ரோலைட் கேஸ் வந்து ஐ டென்ட் ரிசீவ் த பேஷண்ட், என்னோட கோபிஜி தான் ரிசீவ் பண்ணாங்க எமர்ஜென்சியில். ஸோ த அட்டெண்டர்ஸ் நியூ ஹிம் ஒன்லி. நம்ம ஃபாலோ பண்ணி ஓவர் நைட்டாக கரெக்ஷன்லாம் பண்ணி நெக்ஸ்ட் டே வென் தட் லேடி woke up and she was talking that her daughter said so அவ்வளோ க்ரை பண்ணி she said thank you to my co-PGங்கும்போது he was also everybody will forget all the toughness. நைட் 3 மணிக்கு முழிச்சிட்டு இருந்தோங்கிறதெல்லாம் மறந்துடும் இல்லையா? ஸோ அதுதான் அதில் பெனிஃபிட். ஆக்சுவலி செம்ம அந்த மொமெண்ட் தட் நம்ம என்னதான் பக்கத்தில் அந்த டிஆர்னு போட்டாலுமே அந்த ரியலைஸ் அந்த மொமெண்ட் ரியலைஸ் பண்ணுவோம். பட் ஒன் மோர் அட்வைஸ், ஏன்னா நான் சிவில் சர்வீஸ் கிளியர் பண்ணேன்னா நிறைய பேர் அதை பற்றி கேட்குறேன். யூ வாண்டட் வெரி ஸ்பெசிஃபிக் தட் யூ வாண்டட் டு நோ மை மெடிக்கல் சைட் ஆல்சோ. அதனால தான் ஆக்சுவலி அக்செப்ட் பண்ணேன். நானுமே ரொம்பவும் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கேன் மெடிக்கல் சைடும் போது. நீங்கள் அப்புறம் 2-3 அதர் இன்ஃப்ளூயன்சஸ் வாண்டட் டு கேட்டும் போது ஐ வாண்டட் பீப்புள் டு நோ தட் ஆல்சோ தட் மெடிசன் இஸ் அ வெரி ரெஸ்பான்சிபிள். சரியா? நிறைய பேர் என்னன்னா ஒரு ஃப்ளோவில் ஜாயின் பண்ணிடுவாங்க. யூ ஷுட் ஃபைண்ட் யுவர் காலிங் அண்ட் த பெனிஃபிட் என்னன்னா இன் மெடிசன் இஸ் 19 சப்ஜெக்ட்ஸ் ஆர் தேர் அண்ட் இட் இஸ் நாட் தட் எம்டி ஜென்ரல் மெடிசனோ இல்லை ஜென்ரல் சர்ஜரியோ இல்லைன்னா பெத்தாலஜியோ இல்லைன்னா அனாட்டமியோ இஸ் ஒரு கிரேடேஷனே கிடையாது. எவ்ரி திங் இஸ் குட் ஆன் இட்ஸ் ஓன். புரியுதா? இப்போ எனக்கே வந்து என்னன்னா மை மதர் வாண்டட் மீ டு பி அ சர்ஜன். சரியா? சர்ஜரி எடுத்துரு, நீ வந்து இதில் கண்டினியூ பண்ணலாம், சர்ஜரியாச்சும் எடுத்து நீ பாருன்னு சொன்னாங்க. பட் மை காலிங் வாஸ் இன் மெடிசன்னா ஐ வாண்டட் டு டூ மெடிசன். உங்களுக்கு மெடிசன் தான் இன்ட்ரெஸ்ட்? எனக்கு மெடிசன் தான் இன்ட்ரெஸ்ட். ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து தட் இஸ் நம்ம ஃபிசியாலஜி அந்த மாதிரி தான் ஃபிசியாலஜி இன்ட்ரெஸ்ட், தென் செகண்ட் இயர் பெத்தாலஜின்னு. ஸோ ஐ ரியலைஸ் தட் ஐ மோர் மெடிசன் ஓரியன்டட் பர்சன் rather than இது. பேசிக்காக என்னன்னா ஐ சி மெடிசன் லைக் ஜேம்ஸ் வான் ஃபில். புரியுதா? ஒரு பேஷண்ட் நம்ம இவங்களே இந்த பேஷண்ட்டே வந்து நைட் 3 மணி டாக்டர் இஸ் பிரிங்கிங் ஹர் மதர் டெல்லிங் தட் உளறிட்டு இருக்காங்க, என்ன பண்ணன்னு தெரியலன்னா யூ ஹேவ் டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரி தானே பண்ணணும். யூ கேனாட் எடுத்த உடனே ஓப்பன் பண்ணி இதாதான்னு நம்ம பார்க்க முடியாது. அதுவுமே இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு அப்டாமின் பெயின் வருது ஓப்பன் பண்ணா தட் இஸ் தேர் லைஃப் சேவிங் தான். நான் சர்ஜன்ஸ் தப்புன்னு சொல்ல. பட் மெடிசினோட அட்வான்டேஜ் என்னன்னா யூ ஆர் டூயிங் லைக் அன் இன்வெஸ்டிகேஷன் மாதிரி. யூ ஆர் ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட் என்னன்னா ஒரு ஷெர்லாக் ஹோம்ஸ் ஜேம்ஸ் வான் மாதிரி எனக்கு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை நம்ம எடுத்தோம்னா இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். பட் அட் த சேம் டைம் வாட் ஐம் டெல்லிங் இஸ் பீப்புள் ஷுட் ரியலைஸ் தட் கிளினிக்கல் பேராகிளினிக்கல்னு டிவைட் பண்ணாதீங்க. ஃபியூச்சர் இஸ் விச் எவர் ஃபீல்ட் யூ ஆர் யூ ஷுட் பி எக்ஸலண்ட். சரியா? உங்களோட காலிங் என்னன்னு எம்பிபிஎஸ்ல பார்த்துட்டு, ஏன்னா 99%ங்க எவ்ரிபடி கமிங் டு எம்பிபிஎஸ் ஜஸ்ட் டாக்டர் ஆகணும்னு வந்துடுறாங்க. சரியா? நான் உங்களை சொல்லல. ஸோ வரும்போது யூ ஃபைண்ட் யுவர் காலிங் இன் விச் சப்ஜெக்ட் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. பெத்தாலஜியா இருக்கட்டும், ஃபார்மகாலஜியா இருக்கட்டும். ஏன்னா உங்களுக்கு பிடிச்சாதான் அதுல வந்து யூ கேன் டூ த ஒர்க் வித்தவுட் ஒரு ஃபட்டிக். இப்போ வந்து லேட் நைட் இப்போ எனக்கேங்க சோ மெனி டைம்ஸ் 6 மணி ஈவினிங் ரவுண்ட்ஸ் மெடிசன்ல பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இயரா ஈவினிங் ரவுண்ட்ஸ் பண்ணும்போது பேஷண்ட் சிக்கா இருக்காங்கன்னா நான் வந்து எல்லாம் நார்மல்னு சொல்லிட்டு நான் ஓட முடியாது. சிக்கா இருக்காங்கன்னா நான் ஐ ஷுட் ஸ்டே தர் ஈவன் இஃப் இட்ஸ் நாட் மை டியூட்டி டே. ஐ வில் கோ டு ஐசியூ. என்ஷூர் 10 மணி 11 மணி ஐசியூ பிஜி கிட்ட எல்லாம் ஸ்டேபிள் அப்புறம் ஐசியூ பிஜி கிட்ட கையில கொடுத்துட்டு தான் வருவோம். ஏன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் சம்திங் ஹேப்பன்ஸ் ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த இது. மெடிக்கல் சிஸ்டம் ப்ரொடெக்ட்ஸ் பிஜிஸ். பட் ஹியூமனிட்டி பேஸ்ல நான் தானே ரெஸ்பான்சிபிள். 6 மணிக்கு நான் தான் லாஸ்டா பாக்குறேன். சிக்கா இருக்காங்க, கொஞ்சம் சிக்கார மாதிரி இருக்காங்கன்னா நான் தானே இருந்திருக்கணும். நான் வீட்டுக்கு போகணுங்கிறதுக்காக நான் இருக்க முடியாது. ஸோ அது வந்து இட் இஸ் டயரிங் ஃபார் சம் பீப்புள் பிகாஸ் தே டோன்ட் ஃபைண்ட் தர் காலிங். இப்போ இஃப் யூ ஃபைண்ட் யர் காலிங், எனக்கு என்ன 6 மணி சிக்காயிட்டாங்கன்னா காலைல வரைக்கும் நல்லா தானே இருந்தாங்க, என்ன சேஞ்ச் ஆச்சு இந்த ஒரு 6 hours 12 ஹவர்ஸ்லன்னு சொல்லி யுவர் மைண்ட் ஸ்டார்ட்ஸ் திங்கிங். இல்லை ஆர் யுவர் சர்ஜன் யூ வாண்ட் டு டேக் எமர்ஜென்சி ஓடி ஃபார் சம் ஃபேஷியோட்டமி சம் அதர் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். அந்த மாதிரி யூ வில் இப்போ பெத்தாலஜியை நான் சொல்றேன். சோ மெனி டைம்ஸ் நான் வந்து என் டியூட்டி பார்க்கும்போது நான் டியூட்டி பெத்தாலஜிஸ்ட் பிஜி யாருன்னு நான் தெரிஞ்சுப்பேன். இல்லைனா என் ஃப்ரெண்டு ஹூ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் பெத்தாலஜி அவங்க ஷிஃப்ட் பண்ண சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து ஸ்லைடு இது பெரிஃபரல்ஸ் மாரி எல்லாம் அனுப்பிச்சிடுவேன். அடுத்த நாள் மத்தியானம் தான் ரிப்போர்ட் ஆகும். ஆச்சுன்னா எனக்கும் யூஸ் இல்லை, பெத்தாலஜிக்கும் யூஸ் இல்லை. ஸோ இஃப் சம்படி இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் பெத்தாலஜி ஐ மேக் ஷூர் தட் நீங்கள் வந்திருப்பா இன்னைக்கு நம்ம நைட் டிஸ்கஸ் பண்ணலாம் தெரியும். அங்கே போய் மலேரியா மாதிரி இருக்குன்னா நாங்களும் சேர்ந்து பெரிஃபரல்ஸ் மாரி பார்க்குறது. தட் இஸ் ஹவு யூ ஷுட் மேக் ஷூர் தட். ஸோ தட் பர்சன் இஸ் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட் இன் சீயிங். இல்லையா? அவர் வந்து நைட்டு நான் பெத்தாலஜி தான் எனக்கு டியூட்டி டே ஏன் இருக்குன்னு தெரியாமல் நான் உட்காந்துருக்கேன்னு இல்லை. அவர் என்ன he wants to see that slide, he wants to he also wants to understand from it, he wants to என்ன கூப்பிட்டு வச்சு they will ask இது எனக்கு சில பெத்தாலஜி பிஜி ரொம்ப என்ன பிடிக்கும்னா they will call and they will ask the history before seeing the slide or doing anything. So in that way it is very very important in that நீங்க வந்து when you are having a calling for your subject உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு workload உங்களுக்கு தோணாதது. So you will be able to be more excellent in it. And the final thing என்னன்னா in life is you have to be excellent. அவ்வளவுதான். இல்லையா? It is not that you have to go to a field which is very popular. Definitely லைக்
லைக் பிடிச்சத பண்ணு அப்படின்னு எக்ஸாக்ட்லி சொல்லி எக்ஸாக்ட்லி. நீங்க சொன்ன உடனே லைக் எனக்கு ராம்குமார் சார் ஒருத்தர் ஞாபகம் வராரு. இஸ் அனாட்டமி, என்னோட அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எங்க காலேஜ்ல. நான் கேட்டேன் சார் நீங்க சார் அனாட்டமி எனக்கு பிடிக்கும் அப்படின்னாரு. சேம் ரஞ்சித் சார் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, பேத்தாலஜி ரஞ்சித் அவர்கிட்ட பேசும்போது சார் நீங்க எதுக்கு சார் பேத்தாலஜி எடுத்தீங்க, நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க. நான் இப்ப கொஞ்சம் கியூரியாசிட்டி இருக்கும்ல, அந்த கியூரியாசிட்டி கேட்டேன் பேத்தாலஜி பிடிக்கும் எனக்கு. இஸ் லைக் இப்ப பேத்தாலஜி ஒரு ஃபேக்கல்டி லைக் ஜெனரல் மெடிசன் எவ்வளவு இது பண்ணாலும் அதெல்லாம் விட பயங்கரமா தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. நான் பேசிக்கா நான் என்ன சொல்றேன், நெவர் கம்பேர் பிட்வீன் தி ஃபீல்ட்ஸ். சரியா, யூ தட் ஃபீல்ட்ல யூ பி எக்ஸலென்ட்னா நோ ஒன் இஸ் கோயிங் டு ஸ்டாப் யூ. சரி, ஏன்னா வாட் வி சீ இன் மெடிசின் இஸ் த டிப். தட் இஸ் யூ பிராக்டிசிங் டாக்டர், பிராக்டிசிங் பேத்தாலஜிஸ்ட்னா சார் வந்து இதுல வராருங்க கிளாஸ் எடுக்கிறாருனாலே இது. பட் வாட் யூ டோன்ட் சீ இன் தட் சார் இல்ல எனிபடி இஸ் த நம்பர் ஆஃப் ரிசர்ச் பேப்பர்ஸ் தேர் டூயிங், த நம்பர் ஆஃப் டிரான்ஸ்லேஷனல் சேஞ்ச் தேர் பிரிங்கிங். சரியா, சேம் மெடிசின் டாக்டர் கேன் see 100 cases or he can do a research and bring a new way of treatment for tuberculosis also. புரியுதா? அந்த மாதிரி you cannot judge success by one இது. So what I tell is MBBS பண்ணவங்க, if you are doing PG, you want to do PG na choose some field which you are interested. Don't choose a field because everybody is choosing it. கேட்டுக்கோங்கடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ப்ளீஸ். நானும் இப்படிதான் உங்க அட்வைஸ் தான் கேட்டுட்டு ஓகே அட்வைஸ் பண்றாங்கன்னு எல்லாரும் பேசுறாங்க. அதெல்லாம் நீங்க வந்து இப்போ நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இறங்கிட்டீங்கன்னா இறங்கி ஒரு நமக்குள்ள சொல்றீங்க. அண்ட் ஆல்சோ எனக்கு ஒரு டவுட்னா, இப்போ நிறைய இப்ப நீங்க நம்மளே எடுத்துக்கோங்களேன், இப்ப இந்த ஏஐ நினைச்சா நான் என்ன மாதிரியே இருக்க இமேஜ் நான் இருக்க பேசுற மாதிரி பண்ண முடியுது, நான் ஏதோ ராஷ்மிகா மதனோட நிக்கிற மாதிரி பண்ண முடியுது, என்னென்னமோ பண்ண முடியுது. ஏஐ அவ்வளவு அட்வான்ஸ் ஆயிடுச்சு. will AI will overcome medicine? Is there a possibility? இது ஒரு நல்ல கேள்வி. இதுதான் வந்து எல்லாருமே they keep asking. சரியா, what we should understand is in medicine alone there is something called a human touch. சரியா, you can have AI to improve your diagnostics. சரியா, இப்போ very simple 100 years back, that is now 2025 na 1925 there was very little knowledge. புரியுதா? you can use AI to surf the web and take. இப்போ I'll be very frank, when I was in first year we have a rare case na எங்களோட professors என்ன சொல்லுவாங்கன்னா, வேணா நீ வந்து first they will tell ஹாரிசனை பாருன்னு, then they will be like ஹாரிசன்ல இல்லையா அதை பத்தி டீட்டெயிலாக கொடுக்கல, நெட்டை பாரு ஏதாவது ரிசர்ச் ஆர்டிகல் இருக்காங்க. இப்போ நான் ரிசர்ச் ஆர்டிகல் தேடணும்னா it will take me 15-20 minutes to search 5-10 research articles, read through it, understand it and then put it on this case and then come back to the sir. இது if I have ChatGPT or any other AI module with my hand, I can, it is how you prompt AI. Yeah, I will put the details I want in the research article. What is there? 5 seconds it is giving me 15 research articles, more than what I could do. Endல I am only taking the decision for the patient. இல்லையா? So that is how AI is going to transform medicine. இல்லையா? The quality of care is going to improve. இப்போ radiology தான் they're very scared, but I'm 100% telling radiology is not going to get any issue with இது என்ன, it is going to improve only if a doctor, a radiologist sees, will you have understand. Secondly, வெளியில இருந்து பார்க்கும்போது ஆமா டாக்டர் எழுதி கொடுக்கறது கம்ப்யூட்டர் எழுதி கொடுக்க என்னன்னு நம்மளுக்கு தான் தெரியும். இப்போ ஒரு ஸ்ட்ரோக் இருக்கு, ஒரு ரேர் டிசீஸ் இருக்கு, ஸ்ட்ரோக் இஸ் காமன், ஒரு ரேர் பிரசன்டேஷன் ஆஃப் ஸ்ட்ரோக் இருக்குன்னா நம்ம ரேடியாலஜிஸ்ட் கிட்ட போய் நாங்க பேசுவோம். கரோட்டிட் ஆர்டரியில இங்க ஒரு ஸ்டெனோசிஸ் இருக்கா, கரோட்டிட் ஆர்டரி இந்த பார்ட் எப்படி இருக்கு, நம்ம வந்து வில்லிஸ் சர்க்கிள் ஆஃப் வில்லிஸ் எப்படி இருக்கு, அங்க வேற ஏதாச்சும் ஸ்டெனோசிஸ் இருக்கா, வெளியில ஸ்டெனோசிஸ் இருக்கா, என்னன்னு நாங்க டீட்டெயிலா we will give our input, then they will bring their own experience. நான் முன்னாடி இந்த மாதிரி ஒரு கேஸ் பார்த்திருக்கேன் அந்த மாதிரி. This is what I'm telling you. When a radiologist is interested in radiology, வந்தோமே சும்மா இதை சீட் எடுத்தோமே இல்லாம தேர் இன்ட்ரெஸ்ட் இன், they will have, அவங்களுக்கும் ஒரு நாலேஜ் இருக்கணும். அந்த காலத்துல இப்படி ஒரு கேஸ் பார்த்தேன், or this is not looking like a tuberculoma, this is looking like neurocystic cirrhosis. அவங்க ஒரு கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லுவாங்கல்ல, that cannot be replaced by AI. But what can be replaced is fatigue. Okay, I am seeing the 200th case in OP, or radiologist seeing the 500th film na, always there will be a fatigue. Not just radiologist, medical doctor, derm doctor, anybody will have a fatigue after seeing 250-300 cases. சரியா, இப்போ நீங்களுக்கு ஓபில ஜென்ரலா 250 வருது, ஜிஹெச்லாம் பார்த்தீங்கன்னா 500-600 வரும். ஒரு ஃபட்டிக் இருக்க தான் செய்யும். அப்போ வந்து if AI can take in the vitals and tell is it a sick case or something, or AI can see that image and on the 500th image and say that இந்த lesion இருக்குங்கும் போது it is definitely going to make a difference. அதை வந்து definitely one doctor will see in near future இல்லை in long term future. ஏன்னா robotic surgery வந்து almost 15-20 years ஆயிடுச்சு, அதுக்கு முன்னாடியுமே it was. But what they always tell is that அந்த feel of the tissue வந்து கிடைக்க மாட்டேங்குது. இது in robotic surgery is a major issue. சரியா, they tell tremors கம்மியா இருக்கும், பட் feel of the tissue-னு ஒன்று சொல்லுவாங்க. இதுல அந்த எவ்வளோ புல் பண்றோம், எவ்வளோ இது பண்றோம்னு ஒரு ஃபீல்னு சொல்லுவாங்க. அது robotic surgery இல்லைங்க. That is why it is being still surgeons are there. But obviously certain benefits of robotic surgery is there. அதனால it is being popular, minimally invasive, better angles. But அது AI-ல கிடையாது. is what I personally feel. சரியா, it might improve the quality of care and a turnaround time of diagnostics. It is not going to change or replace a doctor is what I feel. பர்ஃபெக்ட்டா சொன்னாரு. இட்ஸ் லைக் என்னதான் வந்தாலுமே நம்ம டாக்டர் பண்ற மாதிரி வராது, அவ்வளவுதான். அது சூப்பரா சொன்னாலும் சூப்பரா சொன்னாரு.
சொன்னாரு. அண்ட் ஆல்சோ எண்ட் ஆஃப் தி செஷன், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், உங்களோட ஃபியூ வேர்ட்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன் டு நீட் ஆஸ்பிரன்ட்ஸ். எனக்கு என்னன்னா நீட் யூஜிக்கு வந்துட்டு நான் வந்து ஃப்ரீயா சொல்லி கொடுத்துட்டேன். Saranified. அதுல வந்து என்னன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு, ஏன் இது பண்றேன்னா லைக் நீட் எங்க மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் சான்லில இருந்து எம்எம்சில இருந்து அண்ட் வந்து ஐஐடில படிக்கிறாங்களா, ஐஐடி மெட்ராஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தேர் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட். நாங்க வந்து சொல்லி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தே ஆர் டீச்சிங், பயாலஜி அண்ட் பாட்னி ஜுவாலஜி நாங்க சொல்லி. ஸோ 2 பேரும் சேர்ந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். பார்த்துட்டு இருக்காங்க Saranified நீட் குரூப்ல ஃப்ரீயா போயிட்டு இருக்கு லைவ் டெய்லி. ஸோ அவங்க வந்து பயப்படுறாங்க. நிறைய பேர் 4 அட்டெம்ப்ட், ஒருத்தர் வந்து 5வது அட்டெம்ப்ட், லிட்டரலி 5வது முடிச்சு 6வது அட்டெம்ப்ட் கொடுக்க போறாரு. நான் யோசிச்சு பார்த்தா கோர்ஸே 5 வருஷம் தான். ஸோ ஹவு மச் தே ஆர் இன்டு இட், நான் படிச்ச டாக்டர் தான்ற அளவுக்கு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு உங்களோட மோட்டிவேஷன் என்னவா இருக்கும்? லைக் இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஓப்பனாகவே நான் சொல்லிடுறேன், வெயில் திஸ் திங், நான் வந்து யூபிஎஸ்சி 4th attempt. சரி, மெனி பீப்புள் டோன்ட் நோ, தே திங்க் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் நினைச்சிடுறாங்க. ஐ எம் 4th attempt, பி வெரி ஓப்பன் அபவுட் இட் வென் ஐ ஸ்பீக் டு பீப்புள். சரியா, பட் அட் 4th attempt when you clear it, people are not telling நீ 4th attempt IASன்னு சொல்ல முடியாது. நீ வந்து பாஸ் ஆயிருக்கேன், நீ கிளியர் பண்ணிருக்கேன்னு தான் சொல்றாங்க இல்லையா. they are not telling that நீ 4 attempt எடுத்தான்னு சொல்ல கிடையாது. பட் அட் த சேம் டைம் ஐ ஷுட் பி வெரி aware that நான் அப்பவும் ஒரு வார்த்தை சொன்னேன், ரிசல்ட் வர வரைக்கும் நம்மளுக்கு ரிசல்ட் என்னன்னு தெரியாது. அது இட் சேம் இன் நீட் ஆல்சோ. மேபி கொஸ்டின் பேப்பர் வர வரைக்கும் நம்மளுக்கு ரிசல்ட் என்னன்னு தெரியாது. ஏன்னா நம்ம எம்சிக்கு பேசும்போது வில் பி நோயிங் என்ன பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு, இது சப்ஜெக்டிவ்னால நம்மளுக்கு உண்மையாக தெரியாது. ஸோ என்னன்னா எப்போதுமே ஒரு பேக்கப் நான் வச்சிருந்தேன். பேக்கப் ஃபார் மீ வாஸ் ஆல்வேஸ் மெடிசன், பட் ஐ கன்சிடர் போத் ஈக்குவல். பட் யூ கேன் ஆல்வேஸ் கன்சிடர் சம்திங் as a backup also. So always have an option about backup. Never think it is the end of road. புரியுதா? இப்போ இந்த அட்டெம்ப்ட் நான் 80 வாங்காம 800 வாங்கினேன், இல்ல லிஸ்ட்லயே இல்லைன்னா நான் வந்து எதுவும் பண்ண முடியாதுன்னு இருந்திருக்க மாட்டேன். எனக்கு டாக்டர் தான் என் ஃபீல்டுன்னு சொல்லி நான் கண்டினியூ பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி இஃப் யூ ஃபீல் தட் திஸ் இந்த அட்டெம்ப்ட் ஆர் நீங்க சொல்ற மாதிரி டூ மெனி அட்டெம்ப்ட்ஸ் ஆகுது, லைஃப் இஸ் ஆல்சோ மூவிங் ஆன் போது ஆல்வேஸ் ஹாவ் அ பேக்கப் டு டெல் தட் ஓகே இது இல்லைன்னா நெக்ஸ்ட் என்னன்னு. See, there are 2 types of people from what you know. ஒருத்தங்க என்ன சொல்றாங்க, பிளான் A பிளான் பி வச்சுக்கணும், பிளான் பி இஸ் டு மேக் பிளான் ஏ ஒர்க்கும்பாங்க. செகண்ட் வில் டெல் பிளான் ஏ இருக்கணும், பிளான் பி வச்சுக்கணும், பிளான் பி இருந்தால் தான் பிளான் ஏ வேலை செய்யும்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ஒரு பேக்கப் இருந்தால் ஃபர்ஸ்ட் பிளான் எப்போதுமே வேலை செஞ்சிருப்பாங்க. நான் எப்போதுமே நம்ம மெடிசின்ல நான் பார்த்த வரைக்கும் என்னன்னா, நம்ம என்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா காஸ் பீஸ் கொண்டு போல அன்னைக்கு தான் அது தேவைப்படும். என்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பிளேடு கொண்டு போல அப்பதான் சர்ஜன் வந்து எங்கடா பிளேடு கொண்டு வாடான்னு சொல்லுவாங்க அவங்க. புரியுதா? அந்த மாதிரி எப்போதுமே பிளான் பி இல்லைன்னா பிளானே சொதப்போம் எனக்கு பர்சே. ஸோ யூ ஷுட் சி வாட் கைண்ட் ஆஃப் அ பர்சன் யூ ஆர். வென் ஐ ஹாவ் அ பிளான் பி ஐ நோ தட் ஒரு ஃபால் பேக் இருக்கு. ஸோ நான் இது இன்னும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா நான் படிப்பேன். சில பேர் என்னன்னா பிளான் பி இருக்கும்போது பிளான் பி தானே இருக்கு, பிளானே எதுக்கு நான் ஸ்ட்ரெஸ் போட்டு படிக்கணும்னு படிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இஸ் வாட் ஐ ஃபீல். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி டைப் நீங்கன்னு டிசைட் பண்ணிட்டு யூ ஷுட் டெல் தட் இவ்வளோ இயர்ஸ் நான் வந்து ரியலிஸ்டிக்கா நான் கொடுக்க போறேன் இந்த எக்ஸாமுக்கு. இதுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஆச்சு, இல்லைன்னா இல்லை. இப்போ நான் என்னன்னா, சி ஃபார் மீ ஐ ஹாவ் ஐ திங்க் 6 attempts, பட் ஐ டோல் only 4 attempts I will try. அதனால தான் 1 year I gave a break. I didn't write the exam also. 3rd attempt அப்புறம் ஏன்னா I know 4 attempts மேல I am not going to try this exam. fatigue இல்ல, என்னன்னா I know that 3rd attempt 361 வந்தாச்சு. இதை வந்து நான் டாப் 100 குள்ள கொண்டு போனா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அது 2 monthsல முடியாது. ஏன்னா ரிசல்ட் வந்துட்டு 5 daysல எக்ஸாம், அடுத்த எக்ஸாம் ஆரம்பிச்சிடும். சரியா? ஆமா, ஏன்னா இன்டர்வியூ இது லாங், இதுல இன்டர்வியூலாம் முடிச்சுட்டு ரிசல்ட் வரும். வந்த உடனே 1-2 இப்போ 1 month முன்னாடிலாம் 7 daysலாம் இருக்கும். ஸோ அதுக்குள்ள ஐ கான் சேஞ்ச் ஐ நோ. ஸோ ஐ செட் லெட் அஸ் டேக் a year off and I'm anyways doing medicine. So always have a realistic plan. எப்போ நான் வந்து இதை நான் கண்டினியூ பண்ண போறேன், எப்போ நான் இதை கண்டினியூ பண்ண மாட்டேங்கிறது ரியலிஸ்டிக் பிளான் வச்சுக்கோங்க. அப்படி பண்ணல, நம்ம worst case scenario I cannot do it நாலுமே never feel bad about it. Again, like I'm telling, any field you go you can always be excellent in it. சரியா? I like to end by telling நம்ம ex-president, people's president Kalam sir ஓட one speech I heard. சரியா? I might not be able to tell it verbatim, but அவரோட ஐடியா என்னன்னா, he wanted to be a fighter, pilot, but he did not get into it. Then he went into DRDO, ISRO and all. Then when he became president he went learnt flying pilot. So see, அது சேர முடியலையேன்னு he shouldn't feel bad இல்லையா? He said life has to move on. Whichever he was, ISRO கிடைச்சு DRDO கிடைச்சுன்னா he was excellent in all said and done. You should be excellent in wherever you are. நீங்க வந்து இன்ஜினியரிங் எடுக்கிறீங்களோ மெடிசன் எடுக்கிறீங்களோ, be excellent wherever you are so that you will be able to do the best. சூப்பர். நான் வந்து ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சேன், நீங்களே தலைவரே சொல்லிட்டாரு. சிம்பிளா சொல்லணும்னா, see, do give your best, plan B ன்னு ஒன்று வச்சுக்கோ. இதுலயே போட்டு மைண்ட் ஆஃப் இது பண்ணிக்காத. லைஃப் இஸ் நாட் நீட், நீட் இஸ் நாட் லைஃப். நீட் வந்து ஒரு பார்ட்.
Exactly. Yeah. Do your best to clear NEET. If you can't clear NEET, life is there giving you so many options. Understand? That is what I am telling. அவ்வளவுதான். ஸோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஐம் சோ ஹாப்பி. நான் ஒரே ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பிகாஸ் அண்ணன் வந்து எனக்காக உங்களுக்கு எவ்வளோ ஸ்கெடியூல்ஸ் இருக்கும். லைக் இதுக்கப்புறம் இந்த 2-3 days 4 days வந்து ஹி இஸ் கோயிங் ஃபார் ட்ரைனிங். அந்த ஸ்கெடியூல்ல பேக்டு ஸ்கெடியூல்ல ஐ ஆஸ்ட் ஆக்சுவலி சாட்டர்டேவே அந்த 4 days இருந்துச்சு. பட் கரெக்டா எனக்கு அப்ப இந்த நம்ம நீட் குரூப் நிறைய ஒர்க் இருந்துட்டு ஐ ஆஸ்ட் வெட்னஸ்டே மாதிரி வரீங்க நேத்து சொன்ன உடனே வாஸ் லைக் ஓகே கரெக்டா இந்த டைம் போவோம். திருப்பதி போயிட்டு நீ காலைல வந்துட்டு எக்ஸாக்டா கரெக்டா எல்லாம் அந்த பெருமாளோட அருள்ல எல்லாம் பாசிட்டிவா நடக்கணும். ஏன்னா நமக்கு கொஞ்சம் கடவுள் பத்தி நம்பிக்கை அதிகம். எல்லாம் பாசிட்டிவா நடக்கும் நம்பிக்கை இருக்கு. அண்ட் நீங்களும் இன்னும் பயங்கரமா எனக்கு என்ன நீங்க வந்து எங்களுக்குலாம் ஒரு இன்ஸ்பிரேஷன். எங்களுக்குன்ற பாருங்க ஆலோ இப்போ நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷன் தான். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் ஆவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. அண்ட் தேங்க்ஸ் லாட் ஃபார் கமிங் டு அவர் ஷோ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ.